திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும், திருவடி ஞானம் தின் சித்தி முத்தியே எனும் மொழிக்கிணங்க முத்தியை நல்கிடும் ஞானத்தை பெறுவதற்காக இன்று இணையத்தின் வழி இணைந்திருக்கக்கூடிய திருவருட்பயன் மூலம் சைவ சித்தாந்தம் என்னும் இணைய வழி தொடர் வகுப்புக்காய் இணைந்திருக்கக்கூடிய இறையடியார்களை ஞான பொற்சபையின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நம்முடைய வித்யா குருவாயிருந்து நமக்கெல்லாம் ஞானத்தை நல்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஞான குரு வித்யா குரு சிவதிரு இளநெடுமாறன் ஐயா அவர்களின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி, ஐயா அவர்களை நம் ஞான பொற்சபையின் சார்பிலும் இறையடியார்களின் சார்பிலும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். சென்ற வகுப்பிலே கேட்கப்பட்ட வினாக்களுக்குரிய விடையளித்தவர்களின் பெயர்களை வாசித்தருளிட நம் ஞான பொற்சபையினுடைய தலைவர் முனைவர் இந்திராணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சென்ற வகுப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அன்பர்களின் பெயர்: சிவத்திரு ஜெயக்குடி சென்னை, கணேசன் சென்னை, SP மீனாட்சி சென்னை, ஞானசுந்தரி மதுரை, சாந்தகுமாரி சென்னை, ரத்தினேஸ்வரி சந்திரலிங்கம் இலங்கை, மகேஸ்வரி கணேசன் தூத்துக்குடி, KE வைரவநாதன் தூத்துக்குடி, வேலாயுதம் பன்ருட்டி, குறிஞ்சிமலர் கோவை, சாந்தி வீரன் பிரான்ஸ், வேல்முருகன் புதுச்சேரி, கோமதி பழனி, விபு சங்கரலிங்கம் புதுச்சேரி, திலகவதி சக்திவேல் புதுச்சேரி, பத்மாவதி சென்னை, வெண்ணிலா திருச்செங்கோடு, தமிழ்ச்செல்வி வாசுதேவன் சென்னை, ராணி நடேசன் செங்கம், தனலட்சுமி காரைக்குடி, வாமதேவ மங்கையர்க்கரசி மங்களூர், சாந்தி கோவை, வேலுசாமி திருப்பூர், அஞ்சம்மாள் மதியழகன் புதுச்சேரி, பால நடராஜன் திருவதிகை, சாந்தினி மதிவானன் தம்பதியர் புதுச்சேரி, தனலட்சுமி நெய்வேலி, உமா கணேசன் தம்பதி திருவதிகை, MP சொக்கநாதன் கலைவாணி தம்பதியர் திருவதிகை, வளர்மதி சிவானந்தன் மதுரை, சாந்தினி கலைச்செலியன் நெய்வேலி, கஸ்தூரி நடராஜன் சென்னை, குமாரி பாஸ்கரன் திருப்பாதிரி புலியூர், தமயந்தி ஈரோடு, சாந்தா சண்முகம், தமிழ்செல்வன் பன்ருட்டி, சங்கரி விஸ்வநாதன் திருநெல்வேலி, கோமதி திருப்பூர், சிவநீல பாலமுருக தம்பிரான் நெய்வேலி, நீலாவதி நகுலச பிள்ளை, உமாலட்சுமி தூத்துக்குடி, ராஜலட்சுமி பன்ருட்டி, வள்ளிநாயகம் நெல்லை, கோமதி அகிலாண்டம் நெல்லை, வேலம்மாள் காந்திராஜன் சென்னை, செல்லம்மாள் திருப்பாதிரி புலியூர், சண்முகசுந்தரம் ஜோதி தம்பதியினர் கடலூர், ஞானசம்பந்தம் விழுப்புரம், முத்துவேல்விழி நெல்லை, ஜெயபால் கமலம் வடலூர், நளினி இலங்கை, கங்கா திருநெல்வேலி, சுமதி புகழ் பிரான்ஸ், கஸ்தூரி திருவதிகை, ஐராபதம் பிரான்ஸ், சாந்தி ஜெயக்குமார் பெங்களூர், பாகம் பிரியாள் திருநெல்வேலி, மீனாம்பாள் திருநெல்வேலி, கீதா கடலூர். இவர்கள் அனைவரும் மிகவும் அருமையாக தங்களுடைய பதில்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போன்று அடுத்த முறையும் அனைவரும் பதிலெழுதி நம் அனைவரையும் ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வரவேற்று இந்த வகுப்பினை ஐயா அவர்களிடத்து ஒப்படைக்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. சிவாய நம. நன்றி. விஷுவலும் ஆடியோவும் கரெக்டா இருக்காங்கம்மா? சரியா இருக்குங்க ஐயா. நல்லதுங்கம்மா. சிவாய நம. சிவாய நம.
திருச்சிற்றம்பலம். மற்ற பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் தீர்க்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினோம் சொல்லும் நாம் நம சிவாயவே. சொல்லும் நாம் நம சிவாயவே. சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோம். கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோம். நற்றுணையாவது நம சிவாயவே. நற்றுணையாவது நம சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒருவார் தமை நன்னெறி குய்ப்பது வேதனாங்கினோம் மெய்ப்பொருளாவது. வேதனாங்கினோம் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. நாதன் நாமம் நம சிவாயவே. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நம சிவாய வாழ்க, நம சிவாய வாழ்க, நம சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களுக்கும் அம்மையப்பராய் விளங்கக்கூடிய எம்பெருமானை வணங்கி, சிவகாமி உடனாய நடராச பெருமானை வணங்கி, நந்தி எம்பெருமானை வணங்கி, மெய்கண்ட தேவரது திருத்தாள் போற்றி வணங்கி, குரு முதல்வர் நமச்சிவாய தேசிகரது பொற்றாள் போற்றி வணங்கி, 23வது பட்டத்திலே எழுந்தொளி இருந்து இன்றும் என்னை அன்போடு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற சீர் வளர் சீர் சிவப்பிரகாச தேசிகரது தாளினை மனம் மொழி மெய் முக்கர்ணங்களாலும் போற்றி வணங்கி, நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்திலே 24வது பட்டத்திலே எழுந்தொளி ஞான செங்கோல் போற்றி வருகின்ற சீர்வளர் சீர் அம்பலவான தேசிகரது பொற்றாள் போற்றி வணங்கி, நமது வித்யா குரு கு வைத்தியநாதன் ஐயா, நமது வித்யா குருவாகவும் இயக்குனராகவும் திகழக்கூடிய திரு சா கந்தசாமி ஐயா அவர்களது பொற்றாள்கள் போற்றி வணங்கி, இந்த இறைப்பணியிலே என்னோடு இயைந்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற சிவனடியார்கள் தாள் போற்றி வணங்கி, இந்த பிறவியிலே எனக்கு தாயும் தந்தையுமாயிருந்து இன்றும் என்னை அன்போடு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற எனதருமை பெற்றோர்களது பொற்றாள் போற்றி வணங்கி, அனைவரினும் மேலாக இந்த காணொளியின் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய சிவனுள் செல்வியர் சிவனுள் செல்வர்கள் அனைவரது பொற்றாள் போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லுகின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம. அன்பர் பெருமக்களே, நாம் திருவருட்பயன் மூலம் சைவ சித்தாந்தம் எனும் தொடர் சிந்தனையில் இருந்து வருகிறோம். திருவருட்பயன் எனும் அற்புதமான நூலை ஆக்கி தந்த உமாபதி சிவத்தினுடைய பொற்றாள் போற்றி வணங்கி நாம் இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லுவோமாக. இங்கு அற்பமும் குறைவில் ஆகமங்கள் எடுத்து உரை செய் சித்தாந்தத்தை
சங்கற்ப நிராகரணம் செய்யும் முகத்தால் சாதித்தோன் தில்லை சார்ந்தே சாதித்தோன் நம் கர்ப்பவாசமெல்லாம் நாசம் செய் நோக்குடையோன் நம் கர்ப்பவாசமெல்லாம் நாசம் செய் நோக்குடையோன் குறவர் செம்மல் துங்க பொற்பதம் உதவும் உமாபதி தாள் சுமந்து உமாபதி தாள் சுமந்து இன்பம் பொருந்தி வாழ்வாம் உமாபதி தாள் சுமந்து இன்பம் பொருந்தி வாழ்வாம். சிவாய நம. அன்பர் பெருமக்களே, நாம் திருவருட்பயன் மூலம் சைவ சித்தாந்தம் எனும் தொடர் சிந்தனையில் இருக்கிறோம். அதிலே இன்று 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் நாள் புதன்கிழமை 7வது வகுப்பு இனிதே துவங்குகிறது. எப்பொழுதும் போல சென்ற வகுப்பிலே, அதாவது பிப்ரவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நடைபெற்ற 6ஆம் வகுப்பிலே நாம் என்ன பார்த்தோம் என்ற ஒரு மீள் பார்வை, ஒரு ஃபாஸ்ட் ரீகேப் பார்த்து விடுவோம். என்ன பார்த்தோம்? நாம் பதியினது இலக்கணம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே முதலாவதாக பதியினது சொரூப இலக்கணம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சிவப்பிரகாசத்தின் 13வது பாடலின் அடிப்படையிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே இறுதி பகுதி சென்ற வகுப்பு, கடவுள் செல் கதியாக இருக்கிறார், அதாவது நாம் அனைவரும் சென்று சேர வேண்டிய புகலிடமாக, நாம் தஞ்சம் அடைய வேண்டிய இடமாக, நாம் சென்று சேர வேண்டிய ஒரு டெஸ்டினேஷனாக நம்முடைய பெருமான் இருக்கிறார். அப்படி அவர் இருக்கிறார் என்றால் நான் ஏன் அவரை எளிதாக சென்று அடைய முடியவில்லை என்ற கேள்விக்கு அப்பர் பெருமானுடைய பாடல்களின் மூலமாக நாம் பதில் கண்டோம். அப்பர் பெருமான் என்ன சொன்னார் என்பதை வினாவிடை பகுதியிலே நாம் காண இருக்கிறோம். பெருமான் சிறியதாகவும் இருக்கிறார், பெரியதாகவும் இருக்கிறார். இப்படி சொல்லும் பொழுது அவன் எங்கும் வியாபித்திருக்கிறான் என்பதை நாம் அறிகிறோம். எங்கும் வியாபித்திருக்கிறான் என்பதை உண்மையில் எப்படி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சென்ற வகுப்பிலே பார்த்தோம். எங்கும் வியாபித்திருக்கிறான் என்றால் அண்ட சராசரம் முழுவதும் இருக்கிறான். அங்கும் இருக்கிறான், இங்கும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். இப்படித்தான் நாம் சொல்லி பழகி இருக்கிறோம். ஆனால் அவன் எங்கும் இருப்பது உண்மையானால் அவன் என்னுள்ளும் என் அகத்துள்ளும் இருக்கிறான் என்பதை காண தவறுகிறோம். எனவே அவன் வியாபகம் என்று நாம் உணர வேண்டிய விதம் என்ன? அவன் எனக்குள் இருக்கிறான் என்பதை உணர்வதுதான் என்று நாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். எனவே இனிமேல் புறத்தே காண்பதை போலவே நாம் அகத்தே அவனை காண முயற்சி செய்ய வேண்டும் என்று சென்ற வகுப்பிலே நாம் கண்டோம். இப்படியான குணங்களை உடையவன்தான், இப்படியான அந்த பொருளை நாம் சிவம் என்று அழைக்கிறோம் என்று சிவப்பிரகாசத்தின் 13வது பாடல் கூறியது. இந்த குணங்கள் தான் சிவபெருமானினுடைய சொரூப இலக்கணமாக சொல்லப்படுகிறது என்று இந்த சிவப்பிரகாசத்தின் 13வது பாடலுடைய சிந்தனையை நாம் நிறைவு செய்தோம். அதன் பிறகு அடுத்த நூல் என்று சிவஞான சித்தியார் எடுத்துக்கொண்டோம். அது சிவபெருமானுடைய சொரூப இலக்கணமாக என்ன கூறுகிறது என்று கேட்டால், அவன் லயம், போகம், அதிகாரம் எனும் நிலைகள் அடைகிறான், அவத்தைகள் அடைகிறான். யாருக்காக? நமக்காக. அப்படி அவன் அடையும் பொழுது அதற்கு ஏதுவான அரு உருவம் எடுக்க வேண்டியிருக்கிறது, அருவுரு உருவம் எடுக்க வேண்டியிருக்கிறது, உருவமும் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் அவனுடைய சொரூப நிலையில் அவன் அருவமாயும் இல்லை, அருவுருவமாயும் இல்லை, அவன் உருவமாகவும் இல்லை என்று சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அவன் சித்தினோடு அசித்தும் அல்லன் என்று பார்த்தோம். இதனது விளக்கம் வினாவிடையிலே காண இருக்கிறோம். பெருமான் சொரூப நிலையிலே எந்த தொழிலும் செய்வதில்லை. நாம் அவன் ஐந்தொழில் ஆற்றுகிறான் என்று சொல்லுகிறோமே, அது தடத்த நிலையில் தானே ஒழிய அது சொரூப நிலையில் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவன்
யோக வடிவு, போக வடிவு, வேக வடிவு எடுப்பதெல்லாம் தடத்த நிலையில் தானே ஒழிய சொரூப நிலையில் அவன் ஒருபொழுதும் யோக போக வேக வடிவு எடுப்பது இல்லை. இதைத்தான் சிவஞான சித்தியார் கூறுகிறது என்று சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் அவன் என்ன விதமான உடல் கொள்ளுகிறான் என்று பார்த்தோம். நாமும் உடல் கொண்டிருக்கிறோம், அவனும் மேனி கொண்டிருக்கிறான் என்றால் இரண்டும் ஒன்றா என்று கேட்டால் இரண்டும் ஒன்று இல்லை என்று பார்த்தோம். ஏன் என்பதற்கான விளக்கங்கள் பார்த்தோம். அவன் திருமேனி கொண்டிருக்கிறான், நாம் கருமேனி கொண்டிருக்கிறோம். நமது உடல் மாயையால் ஆனது, அவனது உடல் அவனது அருளாலேயே ஆனது. நான் எடுக்கிற வினை எனது வினைக்கு ஏற்ப, அவன் எடுக்கிற வினை அவனது விருப்பத்திற்கு ஏற்ப. இது போன்ற விளக்கங்களை எல்லாம் சென்ற வகுப்பிலே நாம் கண்டோம். அடுத்ததாக கடவுளை அத்வா மூர்த்தி என்று மறைகள் சொல்லுகின்றனவே, ஏன் அவ்வாறு சொல்லுகின்றன என்று சிந்தித்தோம். இதற்கான விடையை வினாவிடை பகுதியிலே காண்போம். அதுபோல விஸ்வரூபம் என்றால் என்ன என்று சென்ற வகுப்பிலே சிந்தித்தோம். அத்வா வடிவே விஸ்வரூபம், அட்டமூர்த்த வடிவே விஸ்வரூபம் என்று நாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். இப்படியாக நாம் சென்ற வகுப்பிலே சிவஞான சித்தியாருடைய சொரூப இலக்கணம் பார்த்தோம். சிவப்பிரகாசத்தில் சொல்லாத கருத்து ஏதாவது ஒன்று சிவஞான சித்தியாரில் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்த பகுதியில் பார்த்த பொழுது, பெருமான் எந்த தொழிலும் செய்வதில்லை என்ற ஒரு கருத்து சிவஞான சித்தியாரில் விளக்கமாக கூறப்பட்டது என்பதை நாம் சென்ற வகுப்பிலே சிந்தித்தோம் என்று கூறி, இதன் அடிப்படையிலே, அதாவது பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அன்று நடைபெற்ற 6ஆம் வகுப்பின் அடிப்படையிலே எழுப்பப்பட்ட வினாக்களும் அதற்கான விடைகளையும் இப்போ நாம் கண்டுவிடுவோம். முதல் கேள்வி, நன்றுடையானை எனும் பாடல் ஏன் மேற்கோள் காட்டப்பட்டது? ஏனென்றால் சிவப்பிரகாசத்தில் பெருமானுடைய இலக்கணத்தை பற்றி கூறி வரும் பொழுது ஒரு இலக்கணம், அவன் செல் கதியாய் இருக்கிறான், நாமெல்லாம் சென்று சேர வேண்டிய இடமாக புகலிடமாக இருக்கிறான் என்று பார்த்தோம். அந்த கருத்தினது அடிப்படையிலே இந்த பாடல் அமைந்திருந்ததால் இந்த பாடல் மேற்கோள் காட்டப்பட்டது. இது நன்றுடையானை என்று துவங்கக்கூடிய பாடல். அந்த பாடலிலே சென்றடையாத திருவுடையானை என்று அங்கே ஒரு சொற்றொடர் இருக்கிறது. அதைத்தான் நாம் சென்ற வகுப்பிலே மிக விரிவாக சிந்தித்தோம். சென்றடையாத திருவுடையான் என்றால் ஒருபொழுதும் எப்படியானாலும் அவனை சென்று அடையவே முடியாதா என்றால் அப்படி பொருள் அல்ல. அவன் அருளாலன்றி நம்மால் அவனை சென்று அடைய முடியாது என்பதுதான் இதற்கான பொருளை ஒழிய நாம் என்ன எடுத்துக்கொண்டு விடக் கூடாது. சம்பந்தர் பெருமானே சொல்லியிருக்கிறார், சென்று அடையாத நாம் யாராலும் எப்படியானாலும் அவனை சென்று அடையவே முடியாது. இதைத்தான் சம்பந்தர் சொல்லியிருக்கிறான் என்று தவறாக நாம் பொருள் கொண்டு விடக் கூடாது. என்ன சொல்லுகிறார்? அவன் அருளால் அன்றி நாம் அவனை சென்று அடைய முடியாது. அப்படிப்பட்ட திரு உடையான், திரு என்றால் மிகப்பெரிய செல்வம். என்ன செல்வம்? வீடு பேரு, பேரானந்தம், சிவானந்தம் என்று சொல்லக்கூடிய பெரும் செல்வத்தை உடையவனாக திருச்சிராப்பள்ளியில் திகழக்கூடியவன் இருக்கிறான் என்று நம்முடைய சம்பந்தர் பெருமான் சொல்லுகிறார். அடுத்ததாக இரண்டாவது கேள்வி, ஏன் செல் கதியை எளிதாக அடைய முடியவில்லை என்று அப்பர் பெருமான் கூறுகிறார்? அப்பர் பெருமான் திருப்புகலூர் சென்றடைகிறார். அந்த தலத்தினுடைய பெயரை பாருங்கள், திருப்புகலூர். நாமெல்லாம் சென்று புக வேண்டிய ஊர், புகழ் இடமாய் இருக்கிற ஊர் புகலூர். பெருமான் இருப்பதால் அது திருப்புகலூர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த திருப்புகலூரில் உள்ள பெருமானை பார்த்து பதிகம் பாடியிருக்கிறார். அதில் ஒவ்வொரு பாடலிலும் சொல்லுகிறார், நான் உன்னை எளிய வந்து அடைய முடியவில்லையே, பல்வேறு காரணங்கள் தடுக்கின்றனவே என்று மிகப்பெரிய பட்டியலிடுகிறார். அதிலே 2 பாடல்கள் நாம் சிந்தித்தோம். இந்த உடலானது இந்த 36 தத்துவங்களாலும் 60 தாத்வீகங்களாலும் ஆனதாக இருக்கிறது. அந்த உடலிலே இருக்கிற 5 பேர் நாங்கள் தான் எஜமான் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு இது தான், எனக்கு இதை கொடுக்காதே என்றெல்லாம் அவர்கள் என்னை ஆட்டி படைக்கிறார்கள். இவர்கள் வழியில் நான் நின்றால் நான் நலிந்து போவதை தவிர நான் என்ன செய்ய முடியும்? நான் எவ்வாறு உய்வேன்? நான் உய்யும் வழிதான் என்ன எனக்கு தெரியவில்லையே. திருப்புகலூர நீரே எனக்கு வழி காட்டக்கூடாதா என்று இறங்கி கேட்கிறார் அப்பர் பெருமான். என்ன சொல்லு வருகிறார்?
இந்த உடலே நான் என்று வாழும் வரை, இந்த உடலால் நான் அனுபவிக்கும் உலக இன்பமே இன்பம் என்று நான் நினைக்கும் வரை நான் பெருமானை, நான் சென்று அடைய வேண்டிய செல்கதியை அடைய முடியாது என்று மிக மிக தெளிவாக இந்த பாடல் நமக்கு காட்டுகிறது. அதுவே போல மற்றொரு பாடல், இந்த எது அழுக்கோ எது மலமோ அதை போய், அந்த பொய்யை போய், அந்த நிலையற்ற பொருளை போய் நிலையற்றதாக என்று எண்ணிக்கொண்டு எதெல்லாம் நான் செல்லக்கூடாத நெறியோ அந்த நெறியிலெல்லாம் நான் சென்றேனே, சென்று நின்றேனே, நான் ஒரு அறிவும் இல்லாதவனாய் இருந்து விட்டேனே. அமரர் கோவே, திருப்புகலூர நீரே, நீ அமுதமாக இருக்கிறாய். உன்னை என்னுடைய மனத்தில் வைக்கக்கூடிய அந்த வழி அறியேன் நான், என்ன செய்வேன்? திருப்புகலூர நீரே, வழிகாட்ட மாட்டீரா என்று இந்த பாடலில் அவர் புலம்புகிறார். அதாவது எது நாம் ஒழுக வேண்டிய நெறி, செந்நெறிதான் நாம் ஒழுக வேண்டிய நெறி. செந்நெறி என்றால் செம்மையான நெறி. எது செம்மை? சிவமே செம்மை. எனவே சிவ நெறியில் நாம் நிற்க வேண்டும். சிவ நெறிதான் என்பது எது? நான் எப்படி அறிவேன்? சிவனே அந்த நெறி இதுதான் என்று வேதங்களின் மூலமாகவும் ஆகமங்களின் மூலமாகவும் நமக்கு விளக்கி இருக்கிறார். அந்த வழியில் நாம் நின்றால் நாம் சென்று சேர வேண்டிய செல்கதியை அடைவோம். அதை விடுத்து அந்த நெறி அல்லாத மற்ற அவநெறிகளில் நாம் சென்றால் இந்த நிலையற்ற உடலையும் நிலையற்ற உலகத்தையும் நிலையானது என்று எண்ணி வாழ்ந்தால் ஒரு பொழுதும் நாம் செல்கதி சென்று சேர முடியாது என்று அப்பர் பெருமான் மிக அழகாக விளக்குகிறார். இதுவே இரண்டாம் கேள்விக்கான விடை. இப்பொழுது மூன்றாவது கேள்விக்கு செல்கிறோம். எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய பெருமானை எங்கே காண வேண்டும்? எங்கே எங்கும் நிறைந்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவன் அங்கும் இருக்கிறான், இங்கும் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்று புறத்தே மட்டுமே நாம் அவனை காணுகிறோமே. அவன் எங்கும் இருப்பது உண்மையானால் அவன் எனக்குள்ளும் இருக்கிறான் என்பதை நான் உணர வேண்டும். அதுவே இந்த வியாபகம் என்ற சொல்லின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது. இதுவரையிலும் நாம் புறத்தை கண்டிருப்போம், அதனால் ஒன்றும் தவறில்லை. இனி நாம் அவனை அகத்தேயும் காண முயற்சி செய்வோமாக. இதுவே இந்த கேள்விக்கான பதில் என்று கூறி அடுத்ததாக நான்காவது வினா. சித்தினோடு அசித்தும் அல்லன் என்ன பொருள்? சித்தினோடு அசித்தும் அல்லன் என்றால், சித்து என்றால் அறிவு, ஞானம். ஞானம் என்பது என்ன? சக்தி. சக்தி என்பது என்ன? திருவருள். எனவே அவன் சக்தி வடிவமாய் இருக்கிறான், திருவருளே வடிவமாய் இருக்கிறான். இது சித்தினோடு இருப்பது என்பதற்கான பொருள். சித்தாய் இருக்கிறான். அடுத்தது அவன் அசித்தாகவும் இருக்கிறான். அசித்து என்றால் அறிவற்ற பொருள். அறிவற்ற பொருள் என்பது என்ன? இங்கே நாம் காணுகிற இந்த உலகம்தான். எத்தனை விதமான உலகங்கள் இருக்கின்றன? இரண்டு விதமான உலகங்கள் இருக்கின்றன. ஒன்று பொருள் உலகம், நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த பொருட்கள் நிறைந்த உலகம். இன்னொரு உலகமும் இருக்கிறது. அந்த உலகத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அந்த உலகத்தை நாம் ஒரு பொழுதும் உணர்வதில்லை. அந்த உலகத்திற்கு பெயர் சொல் உலகம். எனவே இரண்டு உலகங்களில் நாம் வாழ்கிறோம். ஒன்று பொருட்கள் நிறைந்த உலகம், மற்றொன்று சொற்கள் நிறைந்த உலகம். இப்படியான இந்த இரண்டு உலகத்தையும் அத்துவாக்கள் என்று அழைக்கிறோம். என்ன அந்த அத்துவா என்று கேட்டால், அதுதான் மந்திரம் பதம் வண்ணம் என்று சொல்லப்படுவன சொல்லுலகம், தத்துவம் கலை புவனம் என்று சொல்லப்படுவன பொருள் உலகம். இப்படிப்பட்ட அத்துவாக்களின் வடிவத்திலும் இறைவன் இருக்கிறான். என்னால் என்ற பொருள், இந்த உலகமாயும் இறைவன் இருக்கிறான். இது ஒரு பொருள். அது மட்டுமன்றி அவன் மந்திர வடிவத்திலும் இருக்கிறான். சிவாய நம, நம சிவாய என்ற மந்திரத்தின் வடிவமாக இருப்பவனும் சிவபெருமானே என்பதை உண்மை விளக்கம் என்ற நூலின் மூலமாக நாம் அறிய முடியும். ஆனால் அவனது சொரூப நிலையில் கடவுள் இந்த சித்தின் வடிவமாகவும் இல்லை, அவன் இந்த அசித்தின் வடிவமாகவும் இல்லை. அவன் எந்த விதமான வடிவும் இல்லாதவன் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி
இதுவே 4வது கேள்விக்கான விடை என்று சொல்லி, இந்த சொல்லுலகத்தை பற்றி நம்ம விரிவா சிந்திக்கணும். அதோட ரியல் இம்பாக்ட் என்னன்னு நம்ம யாருமே உணர்றது இல்ல. அது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். எப்ப நமக்கு நேரம் கிடைக்குதோ, வாய்ப்பு கிடைக்குதோ, அப்ப நம்ம அதை பற்றி பேசுவோம் என்று கூறி 5வது கேள்விக்குள் செல்கிறோம். ஏன் கடவுளை அத்வாமூர்த்தி என்று மறைகள் கூறுகின்றன? முதலில் அத்வா என்றால் என்ன? அத்வா என்றால் இப்பொழுதுதான் பார்த்தோம், மந்திரம், பதம், வண்ணம், புவனம், கலை, தத்துவம் என்று அழைக்கப்படுவன. இந்த 6ம் 6 படிகளாய் இருப்பதால், 6 வழிகளாய் இருப்பதால் இவற்றை நாம் அத்வாக்கள் என்று அழைக்கின்றோம். தோற்றம் அழிவு இல்லாத கடவுள் தோற்றம் அழிவு உள்ள அனைத்து பொருட்களிலும் நீக்கமர நிறைந்திருக்க வேண்டி இருப்பதால் அவன் அத்வாவின் வடிவம் கொள்ளுகிறான். அறிவுடையன, அறிவு அற்றன என்ற 2 விதமான பொருட்களையும் அவன் இயக்க வேண்டி இருப்பதால் அவன் அத்வாமூர்த்தியாக இருக்க வேண்டி இருக்கிறது. இப்படியாக அவனது நிலை இருப்பதால் மறைகள் கடவுளை அத்வாமூர்த்தி என்று அழைக்கின்றன. இதுவே 5ஆம் கேள்விக்கு விடை என்று கூறி 6வது கேள்விக்குள் செல்லுகின்றோம். விஸ்வரூபம் என்றால் என்ன? இந்த அத்வாக்களின் வடிவமாய் இறைவன் இருப்பதைத்தான் விஸ்வரூபம் என்று சொல்லுகிறோம். அட்டமூர்த்தி வடிவம் என்று சொல்லுவதைத்தான் விஸ்வரூபம் என்று சொல்லுகிறோம். விஸ்வரூபம் என்றால் விஸ்வம் என்றால் உலகம். அந்த பெரிய ஒரு வடிவத்தை அவன் கொள்வது விஸ்வரூபம் என்று அழைக்கப்படுகிறது என்று கூறி, இப்படியாக சென்ற வகுப்பினுடைய 6 கேள்விகளுக்கும் உரிய விடையை நாம் கண்டுவிட்டோம். இப்பொழுது முறையாக 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை அன்று நடைபெறுகிற 7ஆம் வகுப்பிற்குள் நாம் இனிதே நுழைகிறோம். இப்பொழுது நாம் எங்கு இருக்கிறோம்? அத்தியாயம் 2. இது பதியை பற்றி பேசுவது. அதிலே 2 பாடங்கள் இருக்கின்றன. ஒன்று பதி பற்றி மற்ற நூல்கள் சொல்லுவது, 2வது பாடம் பதி பற்றி திருவருட்பயன் சொல்லுவது. அதிலே நாம் இப்பொழுது முதல் பாடத்திலே இருக்கிறோம். பதி பற்றி மற்ற நூல்கள் என்னென்ன சொல்லுகின்றன, மற்ற நூல்கள் என்னென்ன, 10 நூல்கள் இந்த பதி பற்றி என்னென்ன சொல்லுகின்றன என்பதைத்தான் சிந்தித்து வருகிறோம். அதைத்தான் அந்த 10 நூல்கள் என்னென்ன என்பதை நீங்கள் திரையில் காணுகிறீர்கள். அதிலே நாம் இது 6ம் சிவப்பிரகாசம் சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். சிவஞான சித்தியார் நிறைவு செய்திருக்கிறோம். இப்பொழுது சிவஞான போதம் பதியினது இலக்கணமாக என்ன சொல்லுகிறது, இதைத்தான் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சென்ற வகுப்பிலே அதை பற்றி ஓரளவு சிந்தித்தோம். அதனது தொடர்ச்சி இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். 2வது அத்தியாயத்தில் முதல் பாடத்தில் சிவஞான போதம் எனும் நூல் பதியினது சொரூப இலக்கணமாக எதை சொல்லுகிறது பார்த்து விடலாமே. 6வது நூற்பா இதை பேசுகிறது. உணர்வுறு அசத்து எனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என 2 வகையின் இசைக்கும் மண்ணுலகே. இது நம்முடைய தசகாரியத்திலே மிக விரிவாக இதை பற்றி சிந்தித்திருப்பதால் இங்கே சுருக்கமாக சொல்லி செல்கின்றேன். இந்த நூற்பா என்ன சொல்ல வருகிறது? பாசஞானத்தால் பெருமானை அறிய இயலாது. அதுவே போல பசுஞானத்தாலும் இறைவனை அறிய முடியாது. பதி ஞானத்தால் மட்டுமே இறைவனை அறிய முடியும். இதுதான் இந்த நூற்பா சொல்ல வருகிற கருத்து. ஏனென்றால் இறைவனை இந்த உலகப் பொருட்களை அறிவது போல நான் அறிவேன் என்று சொன்னால் இந்த உலகப் பொருட்கள் எல்லாம் அழிபொருட்களாக இருக்கின்றன. எப்படி இந்த உலகப் பொருட்களை நான் அறிவது போல இறைவனை அறிவேன் என்று சொல்லுவது உண்மையானால் இறைவனும் அழிபொருள் ஆகிவிடுவான். எனவே நாம் இந்த உலகப் பொருட்களை அறிவது போல அவனை அறிய முடியாது. இந்த உலகப் பொருட்களை நாம் அறிகிறேனே, அந்த ஞானத்திற்கு என்ன பெயர்? அதற்கு பெயர்தான் பாச ஞானம். ஏனென்றால் இந்த உலகம் என்பது பாசத்தால் ஆனது. இந்த உலகம் மாயையிலிருந்து வந்தது தானே, இதையெல்லாம் மாயேயம் தானே. எனவே உலகப் பொருட்கள் பாசத்தால் ஆனவை. இந்த உலகப் பொருட்களை நான் எதை கொண்டு அறிகிறேன்? என்னுடைய கண்ணு, காது, மூக்கு, மனம், புத்தி போன்ற கருவிகளை கொண்டு அறிகிறேன். என்னுடைய உடலும் கூட எதால் ஆனது? பாசத்தால் ஆனது. என்றால் பாசஞானம் என்பது என்ன? பாசத்தால் ஆன பொருட்களை பாசத்தாலான கருவி கரணங்களை கொண்டு அறிவது. அவ்வளவுதான். இதான் பாசஞானம். இந்த பாசஞானத்தை கொண்டு கடவுளை அறிய முடியுமா? அறிய முடியாது. ஏனென்றால் இந்த பொருட்கள் மாயையால் ஆனவை என்று சொன்னோம். கடவுள் மாயையால் ஆனவனா? கடவுள் மாயையை கடந்தவன். அப்படி மாயையை கடந்து நிற்கிற ஒருவனை மாயையாலான கருவி கரணங்களை கொண்டு நான் அறிவேன் என்று சொல்வது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
எனவே அவனை ஒரு பொழுதும் பாச ஞானத்தால் அறிய முடியாது. அடுத்தது பசு ஞானம். பசு ஞானம் என்பது என்ன? இந்த பாசங்கள் எல்லாம் சட பொருட்கள். இந்த பொருட்களை அறிபவன் நான். எனவே நானே உயர்ந்தவன், நானே மேலானவன், நானே கடவுள் என்று எண்ணுகிற அந்த ஞானம் பசு ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பசு ஞானத்தால் நானே அறிவேன் என்ற தன்முனைப்பால் ஒரு பொழுதும் கடவுளை நாம் அறிந்துவிட முடியாது. ஏனென்றால் நானே அறிவேன் என்று சொல்லும் பொழுது அது ஆணவத்தின் உச்சத்தை காட்டுகிறது. நானே அறிவேன் என்று சொன்னால் இப்பொழுது நான் பாசத்தாலான கருவி கர்ணங்களை கொண்டுதான் அறிந்து வருகிறேன், அதை கொண்டே கடவுளை அறிந்து விடுவேன் என்று சொல்லுவதுக்கு ஒப்பு. எனவே பாசம் இருக்கும் வரையிலும், பாசம் என்பது மலம், நான் மலத்தில் இருந்து கொண்டு மலமற்ற தூயவனை அறிந்து விடுவேன் என்று சொல்வது ஒரு பொழுதும் நடவாது என்பதை நாம் உணர வேண்டும். எனவே பாச ஞானத்தால் அவனை அறிய முடியாது, பசு ஞானத்தால் அவனை அறிய முடியாது. இது தெளிவா புரியுதுங்க ஐயா. இது பல முறை பல இடங்கள்ல படிச்சிருக்கோம், உங்களோட உரைகள்லையும் பல இடங்கள்ல கேட்டிருக்கோம். அதனால இது ஓரளவு எங்களுக்கு விளங்குது. அடுத்தது, அப்ப கடவுளை எப்படி அறிவது? கடவுளை பதிஞானத்தால் மட்டுமே அறிய முடியும். அப்ப பதிஞானம் என்றால் என்ன? பதிஞானம் என்றால் பதியை பற்றி அறிகிற ஞானம், பதியினுடைய ஞானம். அப்போ பதிஞானத்தால் மட்டுமே அறிய முடியும் என்றால் பதி அவனது ஞானத்தை என் மீது திணிக்கிறாரா? ஏனென்றால் இந்த ஞானத்தால் என்னால் அறிய முடியாதல்லவா? அப்போ அவரு நான் எந்த ஞானத்தால் அறிய முடியும்? அவருடைய ஞானம் தான். அப்ப அவருடைய ஞானத்தை கொண்டு வந்து என் மீது திணிக்கிறாரா? அப்படி அவர் கொடுப்பதால் தான் நான் அவரை அறிந்து கொள்ளுகிறேனா? இதுதாங்க ரொம்ப முக்கியமான இடம். இதுதான் சென்ற வகுப்பிலும் இந்த இடத்துலதான் நம்ம நிறுத்தினோம். நல்லா கவனிங்க. கடவுள் அவரது ஞானத்தை எனக்கு தந்து அவரை நான் காண வைக்கிறார், என்னை காண வைக்கிறார். இது இப்படி புரிந்து கொள்ள வேண்டுமா? இதுதாங்க இப்போ கேள்வி. இப்படித்தான் நான் இதை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேள்வி புரியுதுங்களா? சரி, இது உண்மையானால் இப்ப நம்ம அடுத்து என்ன கேட்கிறோம்? இது இப்படித்தான் நடக்கும். கடவுளை அறிந்து கொள்ள ஒரே வழி, கடவுள் அவரது ஞானத்தை எனக்கு கொடுத்து, எப்பா நீ இந்த ஞானத்தின் மூலமா பாரு அப்படின்னு சொன்னாதான் நான் கடவுளை பார்க்க முடியும் என்பது உண்மையானால் ஏன் இதனை அவர் முன்னதாகவே எனக்கு வழங்கக்கூடாது? இல்லைங்களா? அப்போ இது எப்ப வேணாலும் நடக்கலாமே. இப்ப கூட கடவுள் என்ன பண்ணலாம், அவரோட ஞானத்தை கொண்டு வந்து எனக்குள்ள வச்சுட்டாருன்னா நான் உண்மைய உள்ளத உள்ளவாறு பார்த்துட போறேன். ஏன் அந்த ஞானத்தை கொண்டு வந்து அப்போ வைக்க மாட்டேங்கிறாரு? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இயல்பை மாற்ற முடியாதுங்க. ஒரு பொருளுக்குரிய இயல்பை மாற்ற முடியாது. எனக்கு என்னன்னா அறியும் திறன் இருக்கிறது. ஆனால் இந்த அறியும் திறன் நான் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளும் வகையில எனக்கு யாராவது எதையாவது அறிவித்தால் நான் அறிவேன். விளையாட்டின் மீது ஆர்வம் உடையவனை, சினிமாவில் மோகம் கொண்டவனை, பெண் பின்னால் அலைபவனை, அவனுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஞானம் கொடுக்க வேண்டும், உலக ஞானம் ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும் என்று முயற்சித்து பாருங்கள். ஏன் பலரும் கல்லூரி வாழ்க்கையை முறையாக முடிக்க முடியவில்லை? ஏனென்றால் அவர்கள் இப்படி பல்வேறு பொருட்களிலே அலைந்து திரிகிறார்கள். எனவே அவர்கள் உண்மையில் கற்க வேண்டிய அந்த கல்லூரி படிப்பை அவர்களால் முடிக்க முடியவில்லை. அதுபோல நான் இன்றும் இப்பொழுதும் நான் என்ன செய்கிறேன்? இந்த உலக இன்பத்தை, உடல் இன்பத்தையே இன்பமாக கொண்டு உழல்கிறேன். இப்படி நான் உழன்று கொண்டே இருக்கும் பொழுது எப்படி நான் அந்த ஞானத்தை பெற முடியும்? எனவே உண்மையில் என்ன நடக்கிறது? அதுவோ மெய் ஞானம், அதுவோ தூய ஞானம். அந்த தூய ஞானத்தை நீங்கள் பெற வேண்டுமானால் நீங்கள் முதலில் தூய்மை அடைய வேண்டும். எப்பொழுது நாம் மலத்திலிருந்து விடுபடுகிறோமோ அப்பொழுது மட்டுமே
கடவுளே உணர்த்தினாலும் கூட அந்த மெய்ஞானத்தை அறிகிற அந்த பக்குவத்தை அடைகிறோம். இப்பொழுது நான் இருக்கிற நிலையில் கடவுளே எனக்கு உணர்த்த முற்பட்டாலும் என்னால் மெய்ஞானத்தை உணர முடியாது. ஏனென்றால் நான் இன்னமும் மலத்தினுள் வீழ்ந்து புரண்டு கொண்டு இருக்கிறேன். இந்த நிலையில் கடவுள் எனக்கு எவ்வளவு உணர்த்த முற்பட்டாலும் என்னால் உணர முடியாது. இதைத்தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ என்ன பண்றாரு? கடவுள் காத்திருக்கிறார். நான் பக்குவம் அடையும் வரை காத்திருக்கிறார். காத்திருக்கிறார் என்றால் கையை கட்டி கொண்டு அவர் வாளாய் இருந்து விடவில்லை. நான் பக்குவம் அடைவதற்கு ஏதுவான எல்லா செயல்களையும் அவனே வலிய வந்து செய்கிறான். சரி, இந்த நெடுமாறன் என்ற உயிர் எப்போதாவது அது பக்குவம் அடைந்து வரட்டும். அது பக்குவம் அடைந்த பிறகு நாம் நம் மெய்ஞானத்தை வழங்கி விடுவோம் என்று அவன் எங்கோ சென்று அமர்ந்து கொண்டு அவன் வேலையை செய்து கொண்டிருக்கவில்லை. அவன் இந்த கடையேனுக்காகவும் என்ன செய்கிறான்? பக்குவம் அடைவதற்கான சூழலை எல்லாம் உருவாக்கி சிறிது சிறிதாக என்னுடைய குற்றங்களை களைந்து என்னை தூய்மைப்படுத்தி கொண்டு வருகிறான் என்பதை நாம் உணர வேண்டும். எப்போ நான் தூயவன் ஆகிறேனோ அப்பொழுதுதான் அந்த தூய ஞானத்தை பெறுகிற நிலையை நான் பெறுகிறேன், தகுதியை பெறுகிறேன். மற்றொன்று என்ன? இந்த உலக பொருட்களையே நான் எப்படி அறிகிறேன்? உங்களுக்கு தெரியுதா? உலக பொருட்களை நான் அறிகிறேனே, எப்படி அறிகிறேன்? இந்த உலக பொருட்களை நான் அறிய வேண்டுமானால் இந்த உலக பொருட்களை கடவுள் காட்ட வேண்டும். கடவுள் காட்டினால் அன்றி நான் எந்த பொருளையும் அறிய முடியாது. இதைத்தான் காட்டும் உபகாரம் என்று அழைக்கிறோம். இந்த உலக பொருட்களையே கடவுள் காட்டித்தான் நான் காண முடியும் என்றால் கடவுளை நான் எப்படி காண்பது? கடவுள் எப்பொழுது தன்னை தானே வெளிப்படுத்தி எனக்கு காட்டி அருளுகிறாரோ அப்பொழுதுதான் நான் அவரை அறிய முடியுமே ஒழிய என்னுடைய இந்த பசு ஞானம் என்று சொன்னோமே அந்த ஞானத்தாலோ அல்லது பாச ஞானம் என்று சொன்னோமே அந்த ஞானத்தாலோ அவனை ஒருபோதும் அறிய முடியாது. கடவுள் உண்மையிலேயே அவருடைய ஞானம் என்று சொல்லப்படுகிற அந்த ஹார்ட்வேர் அதை எனக்கு கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டாரன்னா இல்ல. நான் அந்த ஞானத்தை பெறுகிற அந்த வகையில கொஞ்சம் கொஞ்சமாக என் அறியும் திறனை மேம்படுத்தி கொண்டு வருகிறேன். இதைத்தான் அறிவு விளக்கம் பெறுதல் என்று சொல்லுகிறோம். நான் ஏன் அனாதி கேவலத்தில் ஆணவத்தோடு கிடந்த போதே கடவுள் எனக்கு இந்த ஞானத்தை வழங்கி இருக்கலாமே என்று பலரும் கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் என் அறியும் திறன் முழுவதும் மறைக்கப்பட்டிருந்தது ஆணவத்தால். என்னுடைய அறியும் திறன் செயல்படவே இல்லையே. எப்படி என்னால் அறிய முடியும்? அப்படியானால் அந்த நிலையில் கடவுள் தூங்கிக் கொண்டிருந்தாரா? அந்த நிலையில் கடவுள் என்னோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இல்லாமல் இருந்தாரா? அவர் அப்படி இருந்திருந்தால் நான் அவரை அறிந்திருக்க வேண்டுமே என்று கேள்வி எழுப்புகிறார்கள். சூரியன் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் ஒளியை வழங்கி வருகிறது. பார்வை உள்ளவர்கள் மட்டுமே சூரியனை காண முடியும். பார்க்கும் திறனற்றவர்கள் சூரியன் ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்த போதும் அவர்கள் இருளையே காணுகிறார்கள். அதுபோல அனாதி கேவலத்தில் நான் கிடந்த பொழுது ஆணவம் என்ற அந்த திரை என்னுடைய கண்ணை மறைத்திருந்ததால், கண் என்பது அறிவு, என்னுடைய அறிவை அது மறைத்திருந்ததால் அங்கே இறைவன் என்ற அந்த ஞான ஒளி பிரகாசித்துக் கொண்டிருந்த போதும் என்னால் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்படியானால் கடவுளது வேலை என்ன? கடவுளது வேலை
என்னுடைய கண்ணை மறைத்து கொண்டு இருக்கிற அந்த திரையை, அந்த படலத்தை நீக்குவதுதானே அவனது வேலையாக இருக்க முடியும். அந்த படலத்தை நீக்கிவிட்டால் அந்த கண் சூரிய ஒளியை காண முடியும். இவ்வளவுதாங்க. இதாங்க கடவுளோட டிசைன். அப்ப கடவுள் என்னதான் செய்கிறார்? என்னுடைய அறிவை, என்னுடைய கண்ணை மறைத்திருந்த ஆணவம் என்ற திரையை, ஆணவம் என்ற படலத்தை கிழிக்கிறார், நீக்குகிறார். இதுவே கடவுளது வேலை. அதை செய்கிற அந்த விதம், அதை செய்கிற அந்த ப்ராசஸ் தான் இத்தனை பிறவிகள், இத்தனை உடல்கள், இத்தனை இன்ப துன்ப மயக்க நுகர்வுகள், இவற்றின் மூலமாக என்னுடைய திரை சிறிது சிறிதாக கிழிக்கப்பட்டு வருகிறது. என்னுடைய திரை தானே கிழியவில்லை. இவற்றையெல்லாம் கொடுத்து 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 என்னுடைய அந்த ஆணவம் என்ற திரையை கடவுள் சிறிது சிறிது சிறிதாக கிழித்து கொண்டு வருகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு மிகப்பெரிய மருத்துவனாய் இருந்து இந்த நோயை தீர்க்கிற அந்த வேலையிலே கடவுள் ஈடுபடுகிறான். கடவுள் அவனது ஞானத்தை என் மீது திணிக்கவில்லை. சிறிது சிறிதாக என்னுடைய அறியும் திறனை மேம்படுத்தி கொண்டு வருகிறான். ஏனென்றால் சூரிய ஒளியை ஒரு சிறிய அளவிலே திரை நீங்கினால் மட்டும் கண்டுவிட முடியாது. அப்படி காணுகிற சக்தி அந்த கண்ணிற்கு இல்லை. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? திரை முழுதும் விலக வேண்டும். முழுதும் விலகியது மட்டுமல்லாமல் சிறிது சிறிதாக அந்த ஒளியை நாம் பெற வேண்டும். இதுதான் வாழ்க்கையில் நாம் பார்ப்பது. அதுபோல திரையை முழுவதும் நீக்குவதுதான் முதல் வேலை. எனவே இந்த ஆணவம் என்ற அந்த திரை விலகிவிட்டால் அந்த மிகுந்த பிரகாசம் உடைய அந்த ஞானத்தை என்னால் பெற முடியும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? இந்த வேலையை அவன் செய்யறதுனால தான் என்ன சொல்றோம்? அவனது அருள் இல்லாமல் அவனை காண முடியாது. என்னமோ அவன் அருள் அப்போது மட்டும்தான் கிடைப்பதாகவும், இப்போது அவனுடைய அருள் நம்மிடம் இல்லை என்றும் தவறாக பொருள் கொண்டு விடாதீர்கள். அனாதி கேவலத்தில் கிடந்த பொழுது எப்பொழுது அவன் நம்மை பார்த்தானோ அப்பொழுதிலிருந்து நாம் அவனது அருளை பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்பொழுது அவன் அருள் செயல்படும் விதம் வேறு மாதிரி இருக்கிறது. ஞானத்தை வழங்கும் பொழுது அவனது அருள் செயல்படும் விதம் வேறு மாதிரியாக இருக்கிறது. இதில்தான் வேறுபாடே ஒழிய அவன் என்றென்றும் அருளை நம் மீது பொழிந்து கொண்டுதான் இருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படியானால் அவன் அருளே கண்ணாக காணி நல்லால் என்று அப்பர் பெருமான் பாடுகிறாரே என்றால் என்ன பொருள்? இதுதான். நீங்கள் சிறிது சிறிதாக இறைவன் திருவருளால் என்ன பண்ணிட்டு வரீங்க? இந்த ஆணவம் என்ற திரையை நாம் நீக்கி கொண்டு வருகிறோம். நாம நீக்கல, இறைவன் அருளால் அது நடக்கிறது. இப்போ இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இறைவன் அருளால் இது நீங்குகிறது அல்லவா? அப்படின்னா என்ன? மலம் நீங்கிடுச்சுன்னு அர்த்தம். மலம் நீங்கிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, மலத்தாலான அத்தனையையும் நான் விட்டு விட்டேன் என்பது பொருள். விட்டு விட்டேன் என்றால் நான் ஏதோ இந்த உலகத்திலிருந்து நீங்கி விட்டேன் என்றோ, இந்த உடலில் இருந்து நான் பிசிக்கலாக நீங்கி விட்டேன் என்றோ இதற்கு பொருள் அல்ல. நான் இந்த உடலோடு இருக்கிறேன், இந்த உலகத்திலேயே இருக்கிறேன். ஆனால் இந்த பாசத்தால் ஆன எந்த மயக்கமும், எந்த விபரீத உணர்வும், எந்த தாக்கமும், எந்த பாதிப்பும் எனக்கு இல்லை. இதுதான் பாசத்திலிருந்து நீங்குதல் என்று பொருள். என்றால் என்ன பொருள்? இந்த உடல் இருந்தும் எனக்கு அது இல்லாதது போல, இந்த கண்ணு காது மூக்கு இவைகளெல்லாம் நான் பெற்றிருந்தும் இவைகள் எனக்கு இல்லாதது போல. சரி, உயிரானது எப்பொழுதுமே எதையாவது சார்ந்துதானே இருக்கும். அது தனித்து இருக்க முடியாதல்லவா? அப்படியானால்
இதுகாரும் நான் இந்த உடலை சார்ந்து இருந்தேனே, இந்த கண்ணு காது மூக்கு மனம் புத்தி போன்ற கருவி கர்ணங்களை சார்ந்து இருந்தேனே, இவற்றின் மூலமாகத்தானே நான் அனைத்தையும் அறிந்து வந்தேன். இப்பொழுது இவற்றிலிருந்து நான் நீங்கிவிட்டேன் என்றால் நான் அப்பொழுது எதை சார்ந்து இருக்கிறேன்? இதுதான் அவன் அருளே கண்ணாக காணினல்லால். இப்போ நான் எதை சார்ந்திருக்கிறேன்? திருவருளை சார்ந்திருக்கிறேன். ஏனென்றால் ஒரு பொழுதும் உயிர் தனித்து இருக்க முடியாது, மறந்துவிட வேண்டாம். சரி, இப்பொழுது எனக்கு கண் இருக்கிறது, நான் பார்க்கிறேன். பாசத்தாலான இந்த உடலை விட்டு நீங்கி விட்டேன் என்றால் எனக்கு இந்த கண் இல்லை என்றுதானே பொருள். அப்படியானால் நான் எப்படி பார்ப்பேன்? எதன் மூலமாக பார்ப்பேன்? நான் இப்பொழுது திருவருளை சார்ந்து விட்டதால் திருவருளின் மூலமாக பார்க்கிறேன். திருவருளின் வழியாக அனைத்தையும் காண்கிறேன். திருவருளை பற்றி நான் அனைத்தையும், திருவருளை பற்றி கொண்டு நான் அனைத்தையும் பார்க்கிறேன். இப்போ என்ன வேறுபாடு? இந்த கண்ணானது, இந்த காதானது பாசத்தால் ஆனது என்பதால் அது ஏகதேசமானது. ஏகதேசம் என்றால் ஒரு லிமிட்டேஷன், ஒரு பவுண்டரி, ஒரு எல்லைக்கு உட்பட்டது. இந்த கண்ணை கொண்டு நான் வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனை கூட நான் பார்த்து விடுவேன். அதையும் தாண்டி வெகு தொலைவில் இருக்கிற சில நட்சத்திரங்களை கூட நான் பார்த்து விடுவேன். ஆனால் எவ்வளவு தூரம் நான் பார்த்தாலும் இந்த கண்ணால் நான் எவ்வளவு தூரம் பார்க்க முடியும் என்பதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஒருவேளை மில்கி வே என்ற கேலக்சியை என்னால் பார்க்க முடியலாம். ஆனால் அதை தாண்டி இருக்கக்கூடிய எத்தனையோ கேலக்சிகள் இருப்பதாக அறிவியல் சொல்லுகிறதே, அவற்றையெல்லாம் நான் பார்க்க முடியுமா இந்த கண்ணால்? இல்ல. டெலஸ்கோப் மூலமாக பார்க்கலாம், உண்மை. ஆனால் டெலஸ்கோப் மூலம் பார்ப்பதற்கும் ஒரு எல்லை உண்டு. அப்படியானால் பாசத்தால் ஆன கருவி எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக நான் காண்பதற்கு, கேட்பதற்கு, முகர்வதற்கு அனைத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. இந்த எல்லையை வகுக்கக்கூடிய, எனக்கு ஒரு லிமிட்டேஷனை தரக்கூடிய, என்னை ஏகதேசப்படுத்துகிற இந்த மாயையிலிருந்து விலகிவிட்டேன். திருவருளை பற்றி விட்டேன். இப்பொழுது திருவருளின் மூலமாக பார்க்கிறேன் என்றால் என்னுடைய கண்ணு காது மூக்கு மனம் புத்தி போன்றவை எப்படி என்னை எல்லைக்கு உட்படுத்தினவோ அந்த எல்லைகள் எல்லாம் தவிடு பொடியாகின்றன. இந்த அருள் மூலமாக பார்ப்பதைத்தான் இங்கே என்ன சொல்லுகிறார்கள்? அவன் அருளே கண்ணாக காணினல்லால். இதைத்தான் பதிஞானத்தால் மட்டுமே அறிய முடியும் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த அருளின் மூலமாக உண்மையில் நான் அறிவது எது என்றால் என்னுடைய அறியும் திறன்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். கடவுள் என்னிடம் அவரது சோகால்டு மூளை அதை கொண்டு வந்து அவர் என் மீது திணித்து விடவில்லை என்பதில ஒரு கிளாரிட்டி வேணுங்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் நம்ம பேசினோம். அதைத்தான் இன்னொரு இடத்துல சொல்றாரு, காண்பார் ஆர் கண்ணுதலாய் காட்டாக்காலே. கடவுள் தன்னை தானே வெளிப்படுத்தவில்லை என்றால் அவனை யார் பார்க்க முடியும்? அவன் ஒருவருக்கு காட்டிவிட்டால் யார்தான் அவனை பார்க்காமல் இருக்க முடியும் என்று கேட்பார் அப்பர் பெருமான். எனவே இந்த சிவஞான போதத்தினுடைய 6ஆம் நூற்பா மிக 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 விரிந்த பொருள் கொண்ட ஒரு நூற்பா. இதை உண்மையில் நாம் உணர வேண்டுமானால் மிக பெரிய ஒரு நீண்ட வகுப்பு தொடர் நாம் நடத்த வேண்டும். அப்படி நடத்தினால்தான் இதனது உண்மை விளக்கத்தை நாம் பெற முடியும். எனவே சுருக்கமாக இது என்ன சொல்லுகிறது? பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறிய முடியாதவனை பதிஞானத்தால் மட்டுமே அறிய முடியும் என்று இந்த சிவஞான போதம் சொல்லுகிறது என்று நாம் கூறி இந்த அளவில இந்த நூற்பாவினுடைய விளக்கத்தை நம்ம நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறோம். இது குறித்து அருளாளர்கள் சொன்ன அந்த பாடல்களை காணலாம். மைப்படிந்த கண்ணாலும்
என்று துவங்கக்கூடிய அற்புதமான பாடல். என்ன இது சொல்ல வராங்க? ஒரு பெரியவர், அவரிடம் ஒருவர் கேட்கிறார், ஐயா, கடவுள் கடவுள் என்று சொல்லுகிறார்களே, அந்த கடவுள் யாரு, எப்படி இருப்பா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அந்த பெரியவர், அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அது அப்படின்னு இழுக்கிறார். உடனே இவர் கேட்கிறாரு, இல்ல அவரு இந்த மைப்படிந்த மை தீட்டிய கண்ணை உடைய எங்கள் உமையம்மையும் அவரும் சேர்ந்து மாதொரு பாகனாய் இருக்கிறாரே, அவர்தானே கடவுள் என்று கேட்டால் அப்பர் பெருமான் சொல்லுகிறார், அப்படி சொல்லலாம், ஆனா அதுவே உண்மைன்னு சொல்ல முடியாது என்று. அதுக்கு அந்த சிறுவன் கேட்கிறான், அப்படியானால் இந்த மயானத்தில் கட்சியிலே இருக்கக்கூடிய மசானம் இருக்க, அங்கே இருக்கிறான், அவன்தான் கடவுள் என்று சொல்லலாமா என்று கேட்டால், அப்படி சொல்லலாம், ஆனால் அதுவே முழுமையாக சொன்னதாக ஆகிவிடாது என்று சொல்லுகிறார். அதற்கு அவன் கேட்கிறான், மிக பெரிய சடை உடையவனாக இருக்கிறானே, அவன்தான் கடவுள் என்று சொல்லலாமா என்று கேட்டால், பெரியவர் சொல்லுகிறார், இல்லை, அப்படியும் சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார். அப்படியானால் அவனுக்கு ஏதாவது ஒரு கம்பேரிசன் சொல்லுங்களேன். ஏன்னா நான் சொன்னதுதான் இல்லைன்ட்டீங்க, பெரியவரை நீங்களாவது சொல்லக்கூடாதா? எப்படி நான் ஏதாவது ஒரு ஒரு ஒப்பு சொல்லுங்களேன், ஒப்பு ஓமை ஏதாவது ஒண்ணு காட்டுங்களேன், அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேனே அப்படின்னு கேட்ட அந்த பெரியவர் சொல்றாரு, அப்படிலாம் அவனுக்கு எதுவும் ஒப்பு எல்லாம் காட்ட முடியாதுன்றாரு. அப்படியா? அப்படின்னா அவனை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அவன் ஒருவன் தான் சொல்றாங்களே அப்படின்னா, இல்ல இல்ல இல்ல, அவனை ஒருவனும் சொல்ல முடியாது. யார்? இந்த பெரியவர். சரி, அவன் எந்த ஊரு, அவன் இந்த கட்சியில தான் இருக்கானான்னு கேட்டா, யார் சொன்னான்? அவனுக்கு ஒரு ஊர்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. வேற ஏதாவது அவருக்கு எடுத்துக்காட்டுலாம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. அப்படின்னா எப்படிதாங்க நான் அவனை புரிஞ்சுக்கிறது? ஆனா அவர் இருக்காருங்கிறீங்க, இப்படி எல்லாம் கேட்டா அவனை பார்க்க முடியாதுங்கிறீங்க, அப்ப நான் எப்படித்தான் அவனை காண்பது? அவன் எப்படி இருப்பான்? அவன் எந்த நிறமுடையவனாக இருப்பான்? எந்த தன்மைகள் உடையவனாக இருப்பான்? கொஞ்சம் சொல்லுங்களேன் பெரியவரே என்று கேட்ட பொழுது, அப்பதான் அந்த பெரியவர் சொல்லுகிறார், அவனுடைய அருளையே கண்ணாக கொண்டு பார்த்தால் ஒழிய அவன் இப்படிப்பட்டவன் என்றோ, அவன் இந்த நிறமுடையவன் என்றோ, அவன் இப்படிப்பட்ட தன்மைகள் கொண்டவன் என்றோ, இவன்தான் கடவுள் என்றோ அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியாது. உண்மையில் அவன் எப்படிப்பட்டவன், எந்த நிறமுடையவனாக இருப்பான், எந்த தன்மை உடையவனாக இருப்பான் என்று நீ அறிந்து கொள்ள விழைந்தால், என் அருமை தம்பியே, அவன் அருளையே கண்ணாக கொண்டு பார். அப்பொழுதுதான் கடவுள் யார் என்று நீ அறிய முடியும், உணர முடியும் என்று மிக அற்புதமாக விளக்குகிறார் அப்பர் பெருமான். இந்த பாடல் கடவுளை நாம் எப்படி காண முடியும் என்பதற்கு அழகான விளக்கம் கொடுக்கிறது. இந்த ஊன கண் கொண்டு நீ அவனை காண முடியாது. இதுதாங்க முதல்ல அவர் சொல்ல வர்றது. எனவே இந்த உடலை கொண்டு, இந்த கண்ணு, காது, கை, காலு, மனம், புத்தியை கொண்டு நான் கடவுளை கண்டு விடுவேன் என்று முயற்சிப்பது வீண் செயல். இவற்றை கொண்டு அவனை ஒருபோதும் அறிய முடியாது என்று மிக தெள்ளத் தெளிவாக காட்டுகிறார் அப்பர் பெருமான். இதற்கு நாம் அடிக்கடி காட்டுகிற எடுத்துக்காட்டு என்ன? என்னுடைய உடல் கீழே விழுந்து விட்டேன், கையிலே ஏதோ அடிபட்டு இருக்கிறது, வீங்கி இருக்கிறது, மருத்துவமனைக்கு செல்லுகிறேன், எக்ஸ்ரே எடுத்து பார்க்க சொல்லுகிறார்கள். டாக்டர் எக்ஸ்ரே எப்படி அந்த பாக்ஸ்ல, ஒளி உள்ள அந்த பாக்ஸ்ல அப்படி சொருகி பார்க்கிறாரு. நானும் பார்க்கிறேன். எனக்கும் ஓரளவு ஹியூமன் அனாட்டமி தெரியும், நானும் படிச்சிருக்கிறேன். பார்த்தா நல்ல வேலை எலும்புல எங்கேயும் ஒன்றும் தெரியல. அப்பாடா, ஒன்றும் பெரிய எதுவும் ஃப்ராக்சர்லாம் இல்லை போலிருக்கு, தப்பிச்சோன்னு நான் நினைக்கிறேன். டாக்டர் சொல்றாரு, நோ நோ நோ, அங்க பாருங்க, ஒரு சின்ன ஹேர்லைன் ஃப்ராக்சர் தெரியுதா என்று ஒரு இடத்த காண்பிக்கிறாரு.
அப்போ எனக்கு அந்த ஹேர்லைன் பிராக்சர் தெரியல, ஆனா அவருக்கு தெரியுதுன்னா என்ன பொருள்? இந்த ஊனக்கண் கொண்டு பார்த்தால் அது தெரியாது, டாக்டர் கண் கொண்டு பார்த்தால் ஹேர்லைன் பிராக்சர் தெரியும் என்று தெரிகிறது. அதுபோல நம்முடைய வீட்டின் வரைபடம், அந்த இன்ஜினியர் ஏதோ வரைஞ்சிருக்கிறார், நாம பார்த்தா வெறும் கோடு கோடுகளாக தெரிகின்றன. ஆனால் அவர் விளக்கும் பொழுது, இதுதான் நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே இருக்கிற ஹால். இந்த ஹால்ல இருந்து இந்த பக்கமா போனீங்கன்னா அந்த பூஜை ரூம், அதையும் தாண்டி அந்த பக்கமா போனீங்கன்னா ஒரு பெட்ரூம் என்று அவர் சொல்ல சொல்ல நமக்கு விளங்குகிறது. எனக்கு வெறும் கோடுகளாக தெரிந்த அந்த படம் எப்படி அவருக்கு மட்டும் இப்படி பல்வேறு அறைகளாக ஒரு முழு வீடாக தெரிகிறது என்றால், ஒரு இன்ஜினியர் கண் கொண்டு பார்த்தால் தான் அதை விளங்கிக் கொள்ள முடியுமே ஒழிய, இந்த ஊனக்கண் கொண்டு பார்த்து விளங்கிக் கொள்ள முடியாது. ஒரு வரைபடத்தை உணர்ந்து கொள்ளவே இந்த ஊனக்கண் போதாது, ஒரு உடல் நிலையை அறிந்து கொள்ளவே இந்த ஊனக்கண் போதாது என்றால், கடவுளை அறிந்து கொள்ள இந்த ஊனக்கண் போதும், இந்த ஊனக்கண்ணால் பார்த்து விடுவேன் என்று நான் நினைப்பது எவ்வளவு அறிவீனம் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ கடவுளை அறிந்து கொள்ள எப்படி இந்த பிராக்சரை அறிந்து கொள்ள டாக்டர் கண் வேண்டுமோ, எப்பொழுது வீட்டை அறிந்து கொள்ள இன்ஜினியர் கண் வேண்டுமோ, அதுபோல விஞ்ஞானத்தை அறிந்து கொள்ள கடவுள் கண் வேண்டும். அதைத்தான் அருள் என்று சொல்லுகிறோம். அந்த அருளையே கண்ணாக கொண்டு பார்த்தால் அன்றி நமக்கு என்ன விளங்காது, நமக்கு கடவுளது உண்மை நிலை அறிய முடியாது. இதைத்தான் அப்பர் பெருமான் மிக அழகாக இங்கே காட்டுகிறார். இங்க கேள்வி என்ன? எப்பொழுது நான் கடவுளது அருளையே கண்ணாக கொண்டு காண முடியும் என்பது கேள்வி. கடவுளது அருள் என்பது நின்மலமானது, மலம் அற்றது. மலமற்ற ஒரு பொருளை நீங்கள் கை கொள்ள வேண்டுமானால் நீங்களும் மலம் அற்றவராக இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நான் மலம் நிறைந்தவனாக இருப்பதால் அந்த அருளை கண்ணாக கொள்ளுகிற அந்த பாக்கியமற்றவனாக, அந்த தகுதியற்றவனாக நான் திகழ்கிறேன். எனவே முதலில் நான் என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தகுதிப்படுத்துதல் தான் என்ன பெயர்? பாசத்திலிருந்து விடுபடுதல், மலத்திலிருந்து நீங்குதல். இதைத்தான் பக்குவம் அடைதல் என்று சொல்லுகிறார்கள். இது எப்படி சாத்தியமாகும்? என்னுடைய அறிவு விளங்க விளங்க, என்னுடைய அறிவு மேம்பட மேம்பட இது நிகழும். எப்பொழுது அறிவு விளங்க துவங்கும், எப்பொழுது அறிவு பெருகும், எப்பொழுது அறிவு மேம்படும், குறைகளில் இருந்து நான் விலகினால், ஒரு பொருளை விபரீதமாக காணுகிற அந்த தன்மையிலிருந்து விலகினால் இது கைகூடும். அப்போ எப்படி அந்த விபரீதமாக உணர்வதிலிருந்து நான் விடுபட முடியும்? நீங்கள் எப்பொழுது மலத்திலிருந்து விலகுகிறீர்களோ அப்பொழுதுதான். எப்பொழுதுமே இந்த உயிரால் ஒன்றை விட்டு விட்டு இருக்க முடியாது. ஒன்றை விடுவதற்கு முன் இன்னொன்றை பற்றி கொண்டு நாம் இதை விட்டு விடுவது சுலபம், எளிது. எனவே கடவுளை பற்றுவோம், மலத்தை விடுவோம், தகுதி பெறுவோம். கடவுள் தன்னுடைய அருளை கண்ணாக நமக்கு கொடுப்பார். அப்பொழுது அவர் தன்னை காட்டுவார். அப்பொழுது நாம் அவரை காண முடியும் என்று இந்த அற்புதமான பாடல் நமக்கு விளக்குகிறது. இந்த பாடல் சாதாரண பாடல் இல்லை. அருளாளர்களுடைய எல்லா பாடல்களும் அப்படித்தான். ஆனா இந்த பாடல்லாம் அதுக்குள்ள இருக்கிற அந்த உயிரோட்டம் இருக்கு பாருங்க, அது உணர்ந்து உணர்ந்து அதைத்தான் நீங்க ஒவ்வொரு முறை இதை படிக்கும் பொழுதும் உங்களுடைய அறிவு நிச்சயம் மேம்பட்டு கொண்டே இருக்கும். அதை நீங்கள் உண்மையை விளங்கிக் கொள்வதற்கு அது பெரிதும் துணை செய்கிறது என்று நீங்களே உணர்வீர்கள். எனவே இதைத்தான் அப்பர் பெருமான் சொன்னார். இன்னொரு இடத்தில் என்ன சொல்லுகிறார்? ஆட்டுவித்தால் யாராவது ஆடாமல் இருக்க முடியுமா? ஒரு பம்பரம் இருக்கிறது, சாட்டையை கொண்டு நாம் அந்த பம்பரத்தை சுழல விட்டு விட்டோம் என்றால் அந்த பம்பரம் சுழன்றுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் அந்த சாட்டை கயிறை கொண்டு நான் அதை ஆட்டுவித்திருக்கிறேன். எனவே அது ஆடித்தான் ஆக வேண்டும். அதுபோல ஒரு பொருள் ஆட்டுவிக்கப்பட்டால் அது ஆடாமல் இருக்க முடியாது. ஒரு பொருளை அடக்கி வைத்தால் அது அடங்கித்தான் ஆக வேண்டும்.
இப்படியாக ஒன்று ஒன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறார். கடைசியில் அப்பர் பெருமான் என்ன கேட்கிறார்? இவையெல்லாம் எப்படி கண்டிப்பாக நடக்குமோ அதுபோல இறைவன் தன்னை காட்டுவித்தால் யார்தான் அவனை காணாமல் இருக்க முடியும்? அவர் காட்டாவிடில் அவரை யார்தான் பார்க்க முடியும் என்று மிக அழகான கேள்வியோடு இந்த பாடலை நிறைவு செய்கிறார். எனவே கடவுள் தன்னை நமக்கு அவராகவே வெளிப்படுத்தாவிடில் அவரை நாம் பார்க்க முடியாது. எனவே நான் இந்த ஊனக்கண் கொண்டு இந்த கொண்டு அவரை கண்டுவிடுவேன் என்று நீங்கள் முயற்சிப்பீர்களே ஆனால் தோல்வியைத்தான் பெறுவோம் என்பதை இது அழகாக விளக்குகிறது. இதற்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோம். புரிந்து கொள்வதற்காக எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவோம் என்றால், சீர்காழியில சம்பந்தர் பெருமான் அவரது அப்பாவோடு கோயிலுக்கு வருகிறார். தந்தை நீராடுகிறார். தந்தையை காணவில்லையே என்று அழுகிறார். அப்பொழுது அந்த குழந்தைக்கு மாதொரு பாகனே அங்கே வருகிறார்கள். உமையம்மை ஞான பால் தருகிறாள். இப்போ அந்த பாலை குடித்தார். அவர் வாய் ஓரமாக அது ஒழுகி நிற்கிறது. நீராடி முடித்த தந்தை வந்து இது எப்படி உனக்கு கிடைத்தது என்று கேட்ட பொழுது அதோ அவர்கள் தந்தார்கள் என்று சொல்லுகிறார். அவர் காட்டியும் கூட அவரது அப்பாவால் அவரை காண முடியவில்லை. ஆனால் திருமறை காட்டிலே இவரும் அப்பர் பெருமானும் இருந்தார்கள். ஒரு வேதியர் வந்து அப்பர் பெருமானை வா வா என்று அழைத்து கொண்டே சென்றார். அப்பர் பெருமான் அந்த வேதியர் பின்னால் சென்று கொண்டே இருந்தார். அப்பர் பெருமானை சம்பந்தர் பின்தொடர்ந்து வந்தவாறே இருந்தார். ஒரு நிலையில் அந்த பெரியவர் அந்த வேதியர் காணாமல் போய்விட்டார். அப்பொழுது கடவுள் காட்சி தருகிறார். சம்பந்தர் அந்த காட்சியை பார்க்கிறார். அந்த கடவுளது காட்சியை கண்ட சம்பந்தர் பெருமான் யாருக்கு காட்டுகிறார்? அப்பருக்கு காட்டுகிறார். யார் இவரை அப்பா என்று அழைத்தார்களோ அந்த மழலை வாய், அந்த சம்பந்தர் அப்பருக்கு காட்ட அப்பர் அந்த பெருமானை காணுகிறார். இதே சம்பந்தர் காட்டிய பொழுது சிவபாத இருதயரால் காண முடியவில்லை. ஆனால் சம்பந்தர் காட்டிய பொழுது திருநாவுக்கரசு சுவாமிகளால் காண முடிகிறது என்றால் இந்த கடைசி 2 வரிகள் தான் காரணம். கடவுள் காட்டாவிடில் யாராலும் பார்க்க முடியாது. கடவுள் சிவபாத இருதயருக்கு காட்டவில்லை. சம்பந்தர் காட்டிய பொழுது கூட, அவர் சம்பந்தர் ஆன பிறகு காட்டிய பிறகு கூட சிவபாத இருதயரால் காண முடியவில்லை. ஆனால் பெருமான் தன்னை காட்டிவிட்டால் அவரை பார்க்காமல் யாராலும் இருக்க முடியாது. பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு காட்டினார், அப்பர் பெருமான் கண்டார். எனவே இந்த பாடலின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்வது என்ன? கடவுளை அறிய வேண்டும், கடவுளை உணர வேண்டும் என்று நாம் உண்மையில் ஆசைப்படுகிறோம். அப்படியான வேட்கை நமக்கு இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த வழியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் நாம் இந்த ஊனக்கண்ணாலேயே, இந்த மனம் புத்தி போன்றவற்றாலேயே, நாம் கோயிலிலே இருக்கக்கூடிய அந்த உருவத்தின் மூலமாகவே நான் கடவுளை கண்டுவிடுவேன் என்றெல்லாம் நாம் முயற்சி செய்கிறோம் அல்லவா? அதுல இருக்கிற அந்த குறைபாட்டை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் காட்டினால் ஒழிய நான் காண முடியாது. கடவுள் எப்பொழுது காட்டுவார்? என்னுடைய அறிவு விளங்கினால் காட்டுவார். எப்பொழுது அறிவு விளங்கும்? என்னிடம் இருக்கிற மலம் நீங்கினால் அந்த அறிவு விளங்கும். அப்ப நான் செய்ய வேண்டிய முயற்சி என்ன? மலத்திலிருந்து விடுபடுவது. இந்த ஆணவம் கண்ம மாயை என்று சொல்லப்படுகிற இந்த மலங்களிலிருந்து விடுபடுகிற முயற்சியை தான் நாம் செய்ய வேண்டும். இவ்வளவுதாங்க. இந்த பாடல்கள்லாம் நமக்கு அதாங்க உணர்த்துது. இந்த மலங்களிலிருந்து நான் எப்படி விடுபடுவது என்பது அது ஒரு பெரிய ப்ராசஸ். இதுக்கும் அவரோட திருவருள் இல்லாம நடக்காது. ஆனா அந்த திருவருளை நாம் முழுமையாக பெற்றிருக்கிறோம். கடவுள் இஸ் ஆல்ரெடி ஆன் ஹிஸ் ஜாப் ஃபுல்லி 100%. ஏதோ உங்ககிட்ட 100%, என்கிட்ட 70% எல்லாம் கிடையாது. எல்லாரிடமும் 100க்கு 100 உழைத்து கொண்டிருக்கிறான். என்னிடம் காட்டுகிற அதே உழைப்பைத்தான் உங்களிடமும் காட்டுகிறான். எல்லாரிடமும் அவன் ஒரே மாதிரியான உழைப்பைத்தான் காட்டுகிறான். ஒரு ஆசிரியர் வகுப்பில் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியாக உழைப்பதை போல
கடவுள் ஒரே மாதிரியாகத்தான் அவன் உழைத்து கொண்டிருக்கிறான். என்னுடைய குறை அதை முழுமையாக இப்பொழுதே அறிய முடியவில்லை. இதுதான் பிரச்சனையை ஒழிய ஏதோ என்னோட மதத்திலேருந்து நீங்கிறதுக்கு கடவுளோட அருள் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. அப்போ ரியலா என்னங்கய்யா பண்ணணும்? ரியலா என்ன பண்ணணும்? ஒண்ணு ஒண்ணா போங்க. ஒண்ணு ஒண்ணா போங்க. ஒண்ணு ஒண்ணா எப்படி போறது? ஒண்ணு ஒண்ணா போறதுன்னா முதல்ல நாம பண்ண வேண்டியது இந்த மாயையால் ஆன பொருட்களில் இருந்து விலகுதல். இதான் எல்லாருமே சொல்லுவாங்க. முதல்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, முதல்ல இந்த மாயையால் ஆன பொருட்களின் மீது நாம கொண்ட அதை நம்ம எப்படி நீங்கிறது? இந்த சோன் பப்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுல இருந்து எப்படி நீங்கிறது? காலையில எழுந்திரிச்ச உடனே காபி குடிக்காம இருக்க முடியல, அதுல இருந்து எப்படி நீங்கிறது? கிரிக்கெட் மேட்ச் லைவா போச்சுன்னா, அதுவும் நம்ம இந்தியா விளையாடுற மேட்சா இருந்தா, அதுவும் குறிப்பா அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் இல்லைன்னா அகைன்ஸ்ட் ரொம்ப டஃபஸ்ட் ஆஸ்திரேலியா, இப்படிலாம் இருந்தா என்னால பார்க்காம இருக்க முடியல. ஏன்? ஏன்? அப்ப இதுல இருந்து விடுபடுறது தான் முதல்ல. இதுல இருந்து விடுபடுறது முதல்ல இல்ல. பெரும்பாலும் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, இதுல ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்காங்கயா இந்த ஆணவம் கண்மம் மாயையில? இஸ் தேர் எனி ஸ்டெப்? முதல்ல எதுல இருந்துங்க விடுபடலாம்? எல்லாரும் தான் கேட்பாங்க. எல்லாருக்கும் இது பொதுவா கொடுக்கப்படுகிற பதில் என்னன்னு கேட்டா, முதல்ல மாயையிலேருந்து விடுபட்டுலாங்க, அது ரொம்ப எளிதுங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றோம். மாயையிலேருந்து விடுபடுறதுன்னா என்ன? சினிமால இருந்து விடுபடுறது. இதோ இப்ப நான் சினிமா பாக்குறது இல்லையே. எங்க வீட்டுல டிவில வந்து நமக்கு வேணுங்கிற படத்தை போட்டு பார்க்க சொன்னா கூட பார்க்க முடியலையே. அப்போ சினிமா என்ற மாயை பொருள்ல இருந்து நான் விலகிட்டேன் தானே அர்த்தம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மை என்ன தெரியுமா? உண்மை அது இல்லை. உண்மை என்னன்னா, ஒரு பொருளில் இருந்து நீங்கள் எப்பொழுது விலக முடியுமானால் என்றால், அந்த பொருளில் உங்களுக்கு விருப்பு வெறுப்பு இருக்க கூடாது. அவ்வளவுதான். விருப்பு இருக்கும் வரையிலும் ஒரு பொருளை உங்களால என்ன பண்ணவே முடியாது, நீங்கவே முடியாது. எனக்கு சோன்பப்படி மேல இருக்கிற அந்த விருப்பம் போவே இல்லைன்னா எப்படி நான் சோன்பப்படியில இருந்து விலக முடியும்? அதனால இந்த ப்ராசஸ்ல எது முதல்லன்னு கேட்டீங்கன்னா, இந்த விருப்பு வெறுப்பு இல்லாம போறதுதான். இந்த விருப்பு வெறுப்பு இல்லாம போறதை தான் நம்ம என்ன சொல்றோம்? இரு வினை ஒப்புன்னு சொல்றோம். அதாவது எனக்கு நல்லது நடந்தா நான் ஓவரா துள்ள மாட்டேன், எனக்கு ரொம்ப கெட்டது நடந்தா நான் துவண்டு ஒரு மூலையில போய் விழமாட்டேன். இந்த ஸ்டேஜ் எப்ப வரும்? இப்ப எனக்கு சோன் பப்டி கிடைக்கல, ஒரு அசார்டட் ஸ்வீட் பாக்ஸ் எனக்கு யாரோ வீட்டுல அடியார் ஒருத்தர் வந்து கொடுத்தாருன்னு வச்சுப்போமே. வீட்டுல எல்லாரும் இருக்கிறோம், ஓபன் பண்ணி பாக்குறோம், அசார்டட் ஸ்வீட் பாக்ஸ். எல்லா ஸ்வீட்டும் இருக்கு, கலந்து இருக்கு. அசார்டட்னா எல்லா ஸ்வீட்டும் கலந்து இருக்கு. அங்க பாதுஷா இருக்கு, குலோப் ஜாமுன் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. நெய் மைசூர் பாக்கு இருக்கு, சோன் பப்டி இருக்கு, லட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன், சரி சோன் பப்டி நமக்கு பிடிக்குங்கிறது வீட்டுல எல்லாருக்கும் தெரியும். சோன் பப்டி மற்றவங்க எல்லாம் அவ்வளோ லைக்கும் பண்ண மாட்டாங்க. அதனால சோன் பப்டி அப்படியே தான் இருக்கும். நம்ம போய் இந்த ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு வந்துருவோமேன்னு நான் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பணி அதை முடிச்சுட்டு போய் பார்த்தா சோன் பப்டி காணோம். வீட்டுல யாரோ சாப்பிட்டுட்டாங்க. அது அவங்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்கு, அந்த டேஸ்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பாங்க, நல்லா இருக்கேன்னு காலி பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் வருதா இல்லையா? நம்ம குடும்ப உறுப்பினர்கள் தான், அது மனைவியா இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கலாம், இல்ல தம்பி தங்கைகளா யாரோ. ஆனா நம்ம ஆளுங்க தான் சாப்பிட்டுருக்காங்க. இருந்தாலும் கூட எனக்குள்ள ஒரு சின்ன, ஒருவேளை நம்ம அப்பயே எடுத்து சாப்பிட்டுருக்கணுமோ, தப்பு பண்ணிட்டோம்ல. இல்ல குறைஞ்சபட்சம் என்ன பண்ணிருக்கலாம், அதை மட்டும் நம்ம கையில எடுத்துட்டு வந்திருக்கலாம். நம்ம என்ன ஒர்க் பண்றோமோ அந்த இடத்துல அதை பக்கத்துல வச்சுக்கிட்டே அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே அதையும் சாப்பிட்டுருக்கலாம். தப்பு பண்ணிட்டோம்ல. அது பாரு, இந்த அசார்டட் ஸ்வீட் பாக்ஸ்ல லட்டு மட்டும் 2 இருக்கு. அந்த பாதுஷால ஒண்ணு சின்னது இருக்கு, ஒண்ணு பெருசு இருக்கு. ஜாங்கிரிலயும் மினி ஜாங்கிரி இருக்கு, பிக் ஜாங்கிரி இருக்கு. ஆனா சோன் பப்டி மட்டும் ஒண்ணே ஒண்ணுதான் வச்சிருக்காங்க பாரு. அது 2 இருந்திருந்தா கூட நம்ம ஒண்ணு கிடைச்சிருக்கும். இப்படியான எண்ணங்கள் எனக்குள் வருகின்றன என்றால், அந்த பொருளின் மீது நான் கொண்டிருக்கிற விருப்பம் அத்துணை வலியது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இருவினை ஒப்பு அப்படிங்கிறது விருப்பு வெறுப்பு அற்ற தன்மை.
அப்போ முதல்ல எங்க அட்டாக் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, விருப்பு வெறுப்பு இல்லாத நிலையை எட்டி பிடியுங்கள். எந்த பொருளின் மீதும் அளவு கடந்த விருப்பம் கொள்ளாதீர்கள். எந்த பொருளின் மீதும் அளவு கடந்த வெறுப்பு கொள்ளாதீர்கள். ஐயா, விருப்பு வெறுப்பு இல்லாம வாழ முடியுமாங்க ஐயா அப்படின்னா, விருப்பு வெறுப்பு கொள்ளுங்கள். அது கிடைத்த பொழுது துள்ளுவதும், கிடைக்காத பொழுது துவள்வதும், அது இல்லாத நிலையே விருப்பு வெறுப்பற்ற நிலைதான். இந்த வகுப்பு நல்ல முறையில் நிகழ வேண்டும். இது அனைவருக்கும் விளங்கும் வண்ணம் பெருமான் எனக்கு அருள் புரியணும். இது ஒரு விருப்பம் இல்லையா? விருப்பம் தான். ஆனா இது ஒரு வேலை நடக்காம போனா கூட அதுக்கு ரொம்ப மனம் துவண்டு விடாதீர்கள். அதுக்காக ரொம்ப வருத்தப்படாதீர்கள். அதன் மீது அளவு கடந்த ஒரு பற்று கொள்ளாதீர்கள். இதைத்தான் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே let us try to attack on this so called desire. இந்த விருப்பு வெறுப்புல முதல்ல நம்ம ஒரு தாக்குதல் நடத்துவோம். அதுல இருந்து விடுபட்டா இருவினை ஒப்பு வரப்போகுது. அதனால இந்த மாயையிலேருந்து விடுபட்டுருவோம். அப்புறம் என்னோட செயல்ல இருந்தும் நான் விடுபடுறேன். இது நடந்த பிறகுதான் அந்த இது வரும். எது? மல பரிபாகம்ங்கிறது வரும். இதெல்லாம் நம்ம பின்னாடி டீட்டெயில்டா பார்க்க போறோம். இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு. கொஞ்சம் டீட்டெயில்டாவே நம்ம பேசிட்டோம். இதே கருத்தை சுந்தரர் பெருமானும் அருளி செய்திருக்கிறார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை என்று துவங்கக்கூடிய அந்த பாடல்ல, இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை, அவன் இப்படிப்பட்டவன் தான் யாரும் சொல்லிட முடியாதுங்க. நம்ம அவர் சொன்னார்ல அப்பர் பெருமான், அத அப்படி சொல்லலாமா இப்படி சொல்லலாமான்னு கேட்டப்ப என்ன சொன்னார் அவரு? நான் சொல்லலாம், ஆனா அதெல்லாம் முழுசா அவனை சொன்ன மாதிரி ஆகாது. அப்ப எப்படிதான் அவனை புரிஞ்சுக்கிறது? அவனே காமிச்சாதான், அவன் அருளே கொடுத்து அவன் கண்ணா கொடுத்து பார்க்க வச்சாதாங்கிறது தான் இங்கேயும் சுந்தர பெருமானும் இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை என்று மிக மிக அழகாக சொல்லுகிறார் என்று கூறி, அடுத்து திருச்சதகத்திலே மாணிக்க வாசகர் பெருமான், இந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். அவனை அறிய முடியுமா என்றால் கேட்டு ஆரும் அறிய முடியாது. எங்க என்ன அருமையான சொல் பாருங்க. அவன் இப்படிப்பட்டவன் தான் என்று யாராவது சொல்ல கேட்டு அவனை அறிய முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது என்று மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். என்றால் என்ன பொருள்? இப்ப நம்ம இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். இதை கேட்பதால் நான் அவனை அறிந்து விட முடியுமா? தேவாரம் திருவாசகம் படிப்பதால் நான் அவனை அறிந்து விட முடியுமா? உபனிஷத்துக்கள் என்ன சொல்லுகின்றன என்று நான் படிப்பதால் அவனை அறிந்து விட முடியுமா? மற்றவர்கள் இதுக்கு விளக்கம் கொடுப்பதை கேட்டு நான் அவனை அறிந்து விட முடியுமா என்றால் ஒரு பொழுதும் முடியாது. அவரும் அதேதான் சொல்றாரு. அப்ப என்ன? அவனே என்ன பண்ணும்? காட்டாதனவெல்லாம் காட்டுவான். இதுவரை நான் கேளாதனவெல்லாம் அவன் என்னை கேட்பிக்க வைப்பான் என்றால் அவனை அவனே தர வேண்டும். அவனை அவனே தராவிடில் நான் அவனை அறிய முடியாது. அதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாரு, எச்சல் வார்த்தைகளால் பெருமானை அறிய முடியாது. எச்சல் வார்த்தை என்றால் யாராவது ஒருவர் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் அவர் சொன்ன சொல்லை கேட்டதால் மட்டும் நான் அவனை அறிந்து விட முடியாது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும். அது சுவானுபூதியாக இருக்கணும். அப்ப மட்டும்தான் நான் இறைவனை அறிய முடியுமே ஒழிய அவர் சொன்னதை கேட்டதால் நான் அவனை அறிந்து விட்டேன் என்று ஒரு பொழுதும் இது நடவாது என்று பரமஹம்சரும் சொல்லுகிறார் என்று கூறி இந்த பாடலுக்கு மிக நீண்ட விளக்கத்தை பார்த்து விட்டோம். இந்த சிவஞான போதத்தின் 6வது நூற்பா என்ன சொல்லுகிறது? இந்த உலகப் பொருட்களை நான் அறிவது போல கடவுளை அறிந்து விடலாம் என்று சொல்லுவீர்களே, ஆனால் இந்த உலகப் பொருட்கள் ஒரு நாள் அழிகின்ற பொருட்களாக இருக்கின்றன. அது போல கடவுளும் அழியும் பொருள் ஆகிவிடுவான். சரி, அதனால் அவனை எந்த விதத்திலும் அறிய முடியாதுன்னு சொல்லிடலாமா என்று கேட்டால், எந்த விதத்திலும் அவனை அறிய முடியாது என்று சொன்னீர்களே, ஆனால் அவன் இல் பொருள் ஆகி விடுவான். அப்படி அவன் இல்லாத பொருள் ஆகிவிட்டால் அவனால் என்ன பயன் இருக்க முடியும்? எனவே என்ன சொல்ல வருது சிவஞான போதம்? பாச ஞானத்தால் அறிய முடியாது, பசு ஞானத்தால் அறிய முடியாது. அப்படிப்பட்ட அவனை பதிஞானத்தால் அறிய முடியும் என்று காட்டுகிறது. இதுதான் சிவஞான போதம் பதியினது லட்சணமாக, பதியினது இயல்பாக, அவனது தன்மையாக காட்டுகின்றது. இந்த இலக்கணத்திற்கு பேரு சொரூப இலக்கணம் என்று கூறி இந்த அளவில சிவஞான போதத்தை நம்ம நிறைவு செய்யறோம். இந்த சிவஞான போதம் சொல்லுகிற இந்த கருத்தை நம்ம அவன் அருளே கண்ணாக காணினல்லால் என்ற சொற்றொடர் மூலமாக
காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்ற சொற்றொடர் மூலமாக, இன்ன தன்மையன் என்று அறிவொணாதவன் என்ற சுந்தரருடைய வாக்கின் மூலமாக, கேட்டு ஆறும் அறியாதான் என்ற மாணிக்க வாசகருடைய அந்த மொழியின் மூலமாக நாம் இந்த சிவஞான போதத்தின் அந்த 6ஆம் நூற்பாவினுடைய உண்மை பொருளை அறிய முற்பட்டோம் என்று கூறி, இந்த அளவிலே இந்த சிவஞான போதத்தின் மூலமாக நாம் அறிகிற அந்த கருத்தை நாம் நிறைவு செய்து, அடுத்த நூல் நெஞ்சு விடுதூது என்ற இந்த நூலுக்குள் செல்லலாம். இந்த நெஞ்சு விடுதூது என்ற நூல் உமாபதி சிவத்தின் மூலமாக, அதாவது இப்பொழுது நாம் காண இருக்கிற திருவருட்பயன் என்ற இந்த நூலே உமாபதி சிவம் ஆக்கியதுதான். அவரே ஆக்கியது நெஞ்சு விடுதூது என்ற அந்த அற்புதமான நூல். இந்த நூல் என்ன சொரூப இலக்கணம் பேசுகிறது என்று பார்த்து விடலாம். திரையிலே அந்த பாடல் வரிகளை காட்டியிருக்கிறோம். பூ மேவும் உந்தி புயல் வண்ணன் பொன் பதுமம் தார் மேவும் மார்பன் சதுர் முகத்தோன் தாம் மேவி பன்றியும் அன்னமுமாய் பாரிடந்தும் வான் பறந்தும் என்றும் அறியா இயல்பினான். மொதோ கருத்துங்க. மொதோ கருத்து என்ன சொல்ல வர்றாங்க, இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் அன்னப்பறவையாகவும் பன்றியாகவும் அவர்கள் மாறி, நான் பெருமானுடைய முடியை கண்டு விடுவேன், நான் பெருமானின் அடியை கண்டு விடுவேன் என்று இருவரும் முயன்றும் கூட அவர்களால் அடிமுடி காண முடியவில்லை. இந்த கருத்தை தான் முதலிலே நெஞ்சு விடுதூதிலே நம்முடைய உமாபதி சிவம் அழகாக காட்டுகிறார். இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு கவிஞர், அவர் ரொம்ப அழகா பாடினார். பாவம் இந்த பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் எளிய வழி தெரியலைங்க. அது அவங்களுக்கு ரொம்ப இது குறைவு. கடவுளோட அடிய காணணும்னு நினைச்சிருந்தா, கடவுளோட முடிய காணணும்னு நினைச்சிருந்தா, எங்க அம்மையார் இருக்காங்களே பறவை நாச்சியார், அவங்க வீட்டுல அந்த வீட்டு படியாவும் அந்த வாசல் இதாவும் நிலையாவும் இருந்திருந்தா அழகா, ஏன்னா எத்தனை தடவை வந்தாரு, ஒரு தடவையா 2 தடவையா, அத்தனை தடவை வந்தார்ல, அழகா இறைவனோட அடிமுடியை கண்டிருக்கலாம். ஐயோ பாவம், இவங்களுக்கு அது வழி தெரியாம இது ஒண்ணு அன்னப்பறவையா போச்சா, ஒண்ணு பண்ணியா போச்சா, போய் கடைசியில அவங்களால காண முடியலையே என்று ஒரு கவிஞர் பாடினார். அதுதான் இங்க நினைவுக்கு வருது. பறவை நாச்சியாருடைய அந்த வீட்டுல அந்த நிலைப்படியாகவும் நிலை வாசலாகவும் இருந்திருந்தா இப்படி அவரோட அடிமுடியை கண்டிருக்கலாமே என்று அவர் பாடினார். சரி, இப்படி அடிமுடி காணா நிலையாக இருக்கிறான் பெருமான். சரி, அவங்களாலதான் பார்க்க முடியலன்னா, இல்ல இந்திரன் தேவர்களோட தலைவன், அவனாலையும் பார்க்க முடியல, தேவர்களால பார்க்க முடியல, மற்றவர்களால பார்க்க முடியல. வேற வேற நிலங்கள், வேற எத்தனையோ உலகம் இருக்குங்கிறால, அங்க பார்க்க முடியல. இந்த கடல், மந்திரம், வேதம், வேத முடிவுன்னு சொல்றாங்களே அது, இந்த விந்து நாதம் சொல்றாங்களே இது, இவங்கெல்லாம் கூட பார்க்க முடியாத பெருமை உடையவன் எங்களது பெருமான். அப்படின்னா என்னன்னா, நம்ம ஏற்கனவே இது பார்த்ததுதான். அவனை ஓதி உணர முடியாதுங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அதான் உலகெல்லாம் உணர்ந்தற்கு அரியவன்ட்டார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், அழகா சொன்னார். அது போல என்ன பண்ண முடியாது, யாராலையும் அவனை இந்த மாதிரி தேடி கண்டுபிடிக்க முடியாது. சரி, ஓத அறியான், ஆனால் அவன் எளியான். யாருக்கு? உண்மையில் அவன் மீது அன்பு கொண்டவர்களுக்கு எளியவன். அளந்து இறந்து நின்ற பெரியவன், உண்மையில் பெரியதற்கும் பெரியதாய் விளங்கக்கூடியவன், சிறியதற்கும் சிறியதாய் விளங்கக்கூடியவன், மாதொரு பாகனாய் இருக்கக்கூடியவன். அவன் அருவனா உருவனா அருவுருவனா என்று கேட்டால் இந்த எந்த வடிவும் இல்லாதவன், மனத்துள்ளே அவன் இருக்கக்கூடியவன். அவன் மெய்யருக்கு மெய்யனாகவும் வினைக்கு வினையாகவும் இருப்பான், பொய்யருக்கு பொய்யாக இருப்பான். அவன் நாகத்தை பூண்டவன், அவன் பசுவினிடம், பசுவினிடம்னா இந்த இடத்துல பசுங்கிறது ஆன்மாக்கள், அவன் இந்த உயிர்களிடத்திலே இருக்கக்கூடிய இறைவனாய் இருக்கிறான் என்று மிக அழகாக நெஞ்சு விடுதூதிலே அவர் சொல்லுகிறார். இதுதான் அதற்கான பொருள். அயனும் மாலும், பிரம்மாவும் திருமாலாலையும் அடிமுடி காணா நிலையை உடையவன். தேவர்கள், இந்திரன், மந்திரமலையில் இருப்பவர்கள், அலை கடல்களில் இருப்பவர்கள், சப்தகோடி மந்திரங்களை வடிவமாய் கொண்டவர்கள், ஒளி வடிவில் உள்ள நான்மறை தலைவர்கள், அந்த வேதங்களுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய சுத்தமய சக்திகள், ஓசையை உடைய நாத வடிவில் உள்ளவர்கள், விந்து தத்துவத்தில் உரைபவர்கள், எண்ணிறந்த ஆன்ம கோடிகள், எத்தனையோ உயிர்கள், யாராலும் அறிய முடியாத
பெரு நலம் உடையவன் சிவபெருமான். இதுதான் இங்க அழகா அவர் சொல்ல வர்றது. யாராலையும் அறிய முடியாதுன்னா அவனுடைய சொரூப நிலையை அறிய முடியாது. யாராலையும் அறியவே முடியாதுன்னா அப்படி இல்லை, அறிய முடியும். அப்போ என்ன பண்ணணும்? அவன் மீது அன்பு கொள்ள வேண்டும். அவன் தானே தன்னை வெளிப்படுத்துவான். இவன் வாக்கிற்கு எட்டாதவன், உணர்ந்து ஓதற்கு அறியவன், அன்பர்களுக்கு எளியவன். யார் அவன் மீது அன்பு கொள்கிறார்களோ அவளுக்கு அவனே தன்னை தருகக்கூடிய எளிமை பொருந்தியவன். அவனை தர்க்கவாதங்களால் அளவைகளால் அவனை அளந்து அறிய முடியாது. அந்த அளவைகளுக்கு அவன் அகப்படாதவன். அணுவிற்கும் அணுவாய் மிக மிக நுண்மையாய் இருப்பவன். மகத்திற்கும் மகத்தாய் பெரியதற்கும் பெரிதாய் இருப்பவன். அடியார்கள் கண்டு மகிழும்படி மாதொரு பாகனாய் அம்மையப்பராய் திகழ்பவன். அவன் அருவ வடிவினனா? அவன் அருவ உடைய வடிவம் உடையவனா? உருவமா உருவமா என்று கேட்டால் அவன் இந்த அனைத்தும் இல்லாதவன். இவை அனைத்தையும் கடந்த பேரொளியாய் சொரூப நிலை கொண்டவனாக திகழ்கிறான் என்று இந்த பாடல் சொல்கிறது. தொடர்ந்து அவன் நித்த முத்த சுத்தனாய் இருக்கிறான். அவன் நித்த முத்த சுத்தன், அனாதி முத்த சித்துரு என்று மாதவ சிவஞான சுவாமிகள் சொல்லுவார். அனாதி முத்த சித்துருன்னா அவன் எப்பயுமே முத்தன் தான். நானும் முத்தன் தான். எப்போ? நான் முதல்ல மலத்துல கடந்து அதுல இருந்து வெளியில வந்து கடவுளோட திருவருளால் நான் அந்த தூய நிலையை அடைகிறேன், முக்தி நிலையை அடைகிறேன். நான் அனாதி இல்லை, நான் பெத்த முத்த சித்துரு. நான் பிறவியில இருந்து அப்புறம் முத்தனானே. ஆனா கடவுள் அனாதி, எப்பயுமே முத்தனா இருக்கிறான். அதனால நித்த முத்த சுத்தன். அவன் எப்பயுமே சுத்தன். ஆனா நான் மலத்துல இருந்து அப்புறம் சுத்தம் ஆகிறேன். இப்படிலாம் அவன் நித்த முத்த சுத்தனா இருக்கிறதுனாலதான் அவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லை. நான் மலத்துல கடக்கிறதுனாலதான் எனக்கு பிறப்பு இறப்பு இருக்கிறது என்று இந்த சின்ன சொற்றொடர்ல இவ்வளவு பொருள் இருக்கிறது. அவன் உயிருக்கு உயிராயிருப்பவன். இதை நம்ம பலமுறை விளக்கி இருக்கிறோம். அவன் தன்னை நினைப்பவர் உள்ளத்திலிருந்து நீங்காதவன். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். அவனை விட்டு நான் பிரியறது இல்லை, என்னை விட்டு அவன் பிரிய மாட்டான். அதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். அன்பு உடையவர்களுக்கு உண்மையா இருக்கக்கூடியவன். சாருவாகன், புத்தர் போன்றவர்கள்லாம் இந்த முப்பொருள் உண்மையை கொள்ளாதவர்கள். அவர்கள் எல்லாம் பொய்யர்கள். அப்படிப்பட்ட பொய்யர்களுக்கு இவனும் பொய்யன் தான். அவர்களுக்கு இவன் விளங்க மாட்டான். கரியை கிரியை யோகம் எனும் சிவநெறியில் நின்றால் அவர்களுக்கு மெய்ஞானத்தை தந்து தன்னை காட்டி நிற்கின்ற சுதந்திரமுடையவனாய் இருப்பவன். இவன் எல்லா உயிர்களுக்கும் தந்தையாய் விளங்குபவன். தாரகாவனத்து முனிவர்களுடைய ஏவலால் வந்த எல்லாவற்றையும் இவன் தன்னுடைய உடம்பில் அணிகலனாய் நகைகளாய் அவன் ஏற்றுக்கொண்ட அந்த வரம்புயில் ஆற்றல் படைத்தவனாய் விளங்குபவன். எல்லா விதமான ஆன்மாக்களிடத்தும் உயிர்களிடத்தும் அவன் கலந்து நிறைந்து தலைவனாய் இருக்கக்கூடியவன். இப்படிப்பட்டவன் தான் எங்களது சிவபெருமான் என்று நெஞ்சுவிடு தூதில் சொல்லுகிறார்கள். இந்த நெஞ்சுவிடு தூதிலே நாம் சிவப்பிரகாசத்திலே காணாத கருத்து என்னவென்று பார்ப்பீர்களே ஆனால் அளவைகளால் அவனை அளக்க முடியாது. அவன் மாதொரு பாகனாய் இருக்கிறான். அவன் அன்பர்களுக்கெல்லாம் உண்மையானவனாய் இருக்கிறான். பொய்யருக்கு பொய்யனாய் இருக்கிறான் என்று இந்த நெஞ்சுவிடு தூது கூடுதலாக இந்த இலக்கணங்களை எல்லாம் காட்டுகிறது என்று கூறி அடுத்த நூலுக்குள் செல்லுகிறோம். இந்த நூல் போற்றி பகுருடை என்ற அற்புதமான நூல். இந்த நூலும் அவரே அருளி செய்ததுதான். இந்த நூலில அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்திடலாம். அவர்னா இந்த இடத்துல உமாபதி சிவம் என்ன சொல்றாரு? பூ மண்ணும் நான்முகத்தோன். நமக்கே தெரியும், 4 முகமுடையவன் பிரம்மா. புத்தேளிர் ஆங்கு அவர் கோன் அப்படின்னா என்னன்னா அது பேர் என்ன, தேவலோகத்துல இருக்கக்கூடிய தலைவன் யாரு? நம்ம இந்திரன். மா மண்ணு சோதி மணி மார்பன் அப்படின்னா யாரு? அது விஷ்ணு. வேதம் வேதாந்தம் விளக்கம் செய் விந்து நாதம் நாதாந்தம் நடுவேதம் போதத்தால் இவைகள் எல்லாம் தேடியும் அளவு இறந்த அப்பாலுக்கு அப்பாலை அவன் இவைகளெல்லாம் கடந்த நிலையில் இருக்கிறான். சேம ஒளி பேரொளியாய் அருள் ஒளியாய் ஞான ஒளியாய் திகழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவன். அவன் எல்லோரும் தேரும் வகை, எல்லா உயிரினங்களும் உய்யும் விதத்திலே, எல்லா உயிரும் அவனை சென்று சேர வேண்டும் என்ற விதத்திலே, எல்லா உயிரிலும் அவனை போல சச்சிதானந்தாய் சிவானந்தத்தில் திளைக்க வேண்டும் என்ற வகையிலே அவன் இந்த மன்றத்துள் இந்த சித்து அம்பலம் இந்த ஞான வெளியிலே அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? உயிர்களுடைய பிறவி வழக்கை அறுப்பதற்காக அவன் நிருந்த நிலை மேற்கொண்டிருக்கிறான். அவன் ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான். அந்த ஆனந்த நிலை வாழ்க வாழ்க,
அந்த ஆனந்த நிலையை நாங்கள் போற்றுகின்றோம் போற்றுகின்றோம் என்று உமாவதி சிவம் மிக அழகாக சொல்வது. இதுல நிறைய விளக்கங்கள் இருக்கு. நம்ம குறிப்பா இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டா, கடவுளோட இலக்கணம் என்ன? கடவுள் தடத்த நிலையில என்ன பண்றாரு? முதல்ல அவனை பிரம்மா, தேவர்கள், இந்திரன், திருமால், நான்மறைகள், உபநிடதங்கள், நம்மோட அறிவை விளக்கக்கூடிய விந்து நாத தத்துவங்கள், நாத அந்தம் என்று சொல்லப்படுகிற அந்த குடிலை என்று சொல்லப்படுகிற பிரணவம் ஓங்காரம், இவைகளெல்லாம் எவ்வளவு முயற்சி செய்தும் கூட அவர்களது அறிவிற்கெல்லாம் எட்டாத அளவிலே பெருமான் நிற்கிறான். இது அவனோட சொரூப நிலை. ஆனா அப்படிப்பட்ட சிவபெருமான் நமக்கான இந்த உயிர்களுக்காக நம்முடைய இந்த பிறவி தலையை அறுக்கணுமே. இன்னும் எத்தனை தடவை தான் பிறவி எடுக்கிறது? இதுல என்ன ஒரு கொடுமைன்னாங்க, பிறவி எடுக்கலாம், ஆனா எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்ம பண்ற செயல் என்னன்னு பாருங்களேன். நாம நினைக்கிறோம் நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதவிதமான காரியத்தை பண்றோம், புதுசு புதுசா பண்றோம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அத ரொம்ப ஆழ்ந்து போனீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப கீழ்த்தரமா இருக்கும். என்ன தெரியுமா? அனுபவிச்சதையே அனுபவிக்கிறது. இது இந்த நாய் தான் என்ன பண்ணுமா, அது சாப்பிட்டது அது கக்கிருமா, தான் கக்கின பொருளையே மீண்டும் சாப்பிடுமா. நம்ம சாப்பிட்டுட்டோம், இது இவ்வளவுதான்னு தெரிஞ்சு போச்சு, அது அவ்வளவுதான் தெரிஞ்சிடுச்சு இல்ல, குட்டிங்களா மறுபடியும் அதையே சாப்பிடுறோம். இதான் நாய் கக்கினதை எப்படி நாய் சாப்பிடுதோ மீண்டும், அது போல நான் இதுதான் தெரிஞ்ச பிறகும் அதையே மறுபடியும் பண்ணிட்டு அதையே மீண்டும் மீண்டும் அனுபவிக்கிறேன் பாருங்க. நாயை விட கீழ்நிலைங்கிறாங்க பெரியவர்கள். இந்த பிறவிங்கிறது என்னதான் நம்ம வெவ்வேறு பிறவி எடுத்தாலும், ஒரு பிறவில மனிதனாய் இருக்கிறோம், ஒரு பிறவில நாயாய் இருக்கிறோம், ஒரு பிறவில சிங்கமா இருக்கிறோம். அதான் இங்க பட்டினத்தார் சொல்லுவாரு. என்னன்னா, என் பிறவி எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, நான் திங்காதது எதுவும் இல்லை, என்ன திங்காதது எதுவும் இல்லை, அத்தனை பிறவி எடுத்திருக்கேன். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நான் திங்காதது எதுவும் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, புல்லை தின்னுகிற மாடு பிறவியும் எடுத்திருக்கிறேன், அந்த மாட்டை அடிச்சு திங்கக்கூடிய சிங்கம் புலியாகவும் இருந்திருக்கிறேன், இப்படி எல்லா பிறவியும் எடுத்திருக்கிறேன். நான் திங்காதது எதுவும் இல்லை. சரி, என்ன திங்காதது எதுவும் இல்லை அப்படின்னா, நான் புல்லாவும் இருந்திருக்கிறேன், மாடு தின்னு இருக்கு, நான் மாடாவும் இருந்திருக்கிறேன், புலி சிங்கம் அடிச்சு என்ன கொண்டு இருக்கு. இப்படி நான் திங்காதது எதுவும் இல்லை, என்ன திங்காதது எதுவும் இல்லை, அத்தனை பிறவி. சரி, விதவிதமான பிறவி தானே, விதவிதமான பிறவி தானே, 84 லட்சம் உடல்களாம். அப்போ நான் அத்தனை பிறவி எடுத்திருந்தாலும் விதவிதமான பிறவி விதவிதமான உடல் எடுக்கிறேன்னு தானே அர்த்தம். ஆனா நீங்க என்ன விதவிதமான பிறவி வேண்டாலும் எடுங்க, என்ன விதவிதமான உடல் வேண்டாலும் எடுங்க, அல்டிமேட்லி எல்லா பிறவியிலையும் நாம என்ன பண்றோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா பிறவியிலையும் நான் என்னங்க பண்றேன்? ஏன் இப்பவே எடுத்துங்களேன், நான் மனுஷன், அங்க ரோட்ல நாய் போகுது, அந்த பக்கம் பன்னி அங்க விழுந்து புரண்டுட்டு இருக்கு, எல்லாமே என்னங்க பண்ணுது? இந்த மனுஷனா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், பன்றியாக இருக்கட்டும், எல்லாம் என்ன பண்ணுதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த உடலுக்கு எது இன்பமோ அதைத்தான் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரே வேலை. இந்த உடலுக்கு எது இன்பமோ அதையே பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேவலமா இல்ல? நினைச்சு பாருங்க. இது எத்தனை நாள் பண்ணலாம்? எத்தனை கோடி கோடி ஜென்மம் எடுத்திருக்கிறோம். இந்த கோடானு கோடி ஜென்மத்திலையும் போய் இந்த ஒரு செயல் தானா? என் உடலுக்கு எது இன்பமோ அதுதானா? இதை தவிர நான் ஒண்ணுமே செய்யலையா? நினைச்சு பார்த்தா ஷாக்கிங்கா இருக்குல்ல? யோசிச்சு பாருங்க. இந்த பிரிவில் கூட இப்ப கூட இது முடிஞ்ச அடுத்த செகண்ட் பாருங்க, அதேதான், அதே டிவி, அதே டங்கு டங்கு பாட்டு தான். இது நம்ம உணர்றதுக்கு அறிவு விளக்கம் இல்லை. பரபரப்பான வாழ்க்கையில ஏதோ ஓடிட்டு இருக்கமே ஒழிய இது மாதிரி நம்ம கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு
திருவாவடுதுறை ஆதீனம் கொடுத்திருக்கிறதுங்க. திருவாவடுதுறை ஆதீனம் கொடுத்திருக்கிறது. அந்த நேரத்துல நம்ம ஆதீனத்துக்கு நன்றி சொல்லலைன்னா நன்றி கொன்ற பாவம். ஆதீனத்திற்கும் குருமா சன்னிதானங்களுக்கும் நம்ம எவ்வளவு 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 நன்றி சொல்லணுங்க. பிறவி தலைய, இந்த பிறவி தலைய அவன் பாக்குறான். ஐயோ, இந்த உயிர்கள் பாவம் இன்னும் எத்தனை பிறவியை நான் இவங்களுக்கு தரப்போறனோ, தந்துட்டு இருக்கேனோன்ட்டு எப்படியாவது இந்த பிறவி தலையை நம்ம அறுத்துற மாட்டோமான்னு அவன் துடிக்கிறான். ஆனா நான் தான் கண்டுக்கிறதே இல்லை. அப்படி என்னை போன்ற கடையனுக்கும் இந்த பிறவி தலையை அறுக்க வேண்டும் என்பதற்காக, நமது பிறவி தலையை அறுத்து எறிவதற்காக சிற்றம்பலத்துள் இந்த ஞான வெளியில எல்லோரும் கண்டு கழித்து தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக நமக்காக உருவம் தாங்கி அந்த பேர் ஒளி எங்கும் நிறைந்திருக்கட்டும் என்று அந்த அளவில ஒரு ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறானே பெருமான். என்ன சொல்றது? அந்த அவனது அந்த ஆனந்த நடன நிலை நம்மை எல்லாம் காக்கட்டும், அது என்றென்றும் வாழட்டும். அந்த ஆனந்த நடன நிலையை நாம் போற்றுகிறோம் 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 என்று ரொம்ப ரொம்ப அற்புதமா அந்த அதெல்லாம் நம்ம படிச்சு பார்க்கும்போது அப்பதான் நம்ம எவ்வளவு கீழ் நிலையில இருக்கிறோம்ன்றது நமக்கு உணர முடியும். இந்த கீழ் நிலையில இருந்துகிட்டு எனக்கு கடவுள் வந்து தன்னை காட்ட மாட்டேங்கிறாரு, நான் கடவுளை அடைய முடியல, நான் அதை பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டோம்? நம்ம ஒண்ணுல இருந்து விலக முடியுதா? நம்மால ஒண்ணுல இருந்து விலக முடியாத நமக்கு கடவுள் ஒருவனா இருக்கிற அவன் தன்னை காட்ட வேண்டும்னா என்னங்க இது? இதுதான் இன்றைய வகுப்பினுடைய ஒரு டேக்அவே பாயிண்டா இருக்கட்டும். இதை நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். இதை யோசிக்க நிச்சயமா நம்ம இதுல இருந்து விடுபடுவோம். நமக்கு ஒரு சின்ன பொறி தட்டுது, தட்டாம இல்லை. அதை நம்ம உறுதி, அதுதான் அந்த நிட்டை கூடுதல்ங்கிறாங்க. நம்ம ஓரளவு கேட்கிறோம், சிந்திக்கிறோம், அந்த லெவலுக்கு வந்துட்டோம். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல? அந்த தெளிவு பெற முடியல. தெளிவு பெற்ற விஷயங்களை நிக்க முடியலைங்க. இங்கதான் நம்ம வழுக்கிறோம். அதுக்கு கடவுள் நமக்கு அருள் புரியட்டும்னு கடவுள்கிட்ட கேட்போம். கண்டிப்பா இந்த படிநிலையில நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறுவோம். we are going the right direction. அந்த அளவுக்கு நம்ம கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாடல் தான் இந்த உமாபதி சிவம் அருளி செய்தது. அடுத்து இன்னும் ஒண்ணு பார்க்கிறோம். இதுல என்ன கூடுதலா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, நம்முடைய உயிர்களுடைய பிறவித்தலையை அறுப்பதற்காக சிற்றம்பலத்துள் அவன் அனைவரும் கண்டு தெளிவுமாறு உருவம் தாங்கி தன்னுடைய பேர் ஒளி ஞான ஒளி எங்கும் நிறைந்து விளங்கட்டும் என்ற அளவிலே அவன் ஆனந்த நடனம் ஆடுகிறான் என்று அவர் காட்டுகிற இந்த கருத்து நம்ம சிவபிரகாசத்துல மற்ற இடத்துல பார்க்க முடியல என்று கூறி இன்னும் ஒண்ணு பார்த்துடலாமே. பஞ்சாக்கர பகுருடை இந்த நூலுக்குள்ள போறோம். இது பஞ்சாக்கர பகுருடைங்கிறது நமக்கு தெரியும். இது பண்டார சாத்திரங்கள் இருக்கக்கூடிய நூல். இதுல பதி இலக்கணம் என்ன சொல்றாங்க? இது பேரூர் வேலப்ப தேசிகர் அருளி செய்தது. பஞ்சாக்கர பகுருடையில 1ஆவதுல இருந்து 4ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதி இங்க காமிச்சிருக்கோம் பாருங்க. பொன்னாடர் தேவர்கள், இந்திரன், பூமகன் யாரு? நம்ம பிரம்மா, மாதவன் விஷ்ணு, எந்த நாடும் எந்த உலகமும் எந்நாளும் எந்த காலத்திலும் இவங்கெல்லாம் தேடி 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 இன்னும் தேடனா தேவனாக விளங்குகிறான். வேதத்தின் முடிவு என்று சொல்லக்கூடிய அங்க விளங்கக்கூடிய ஒளி, அதுவும் முடியல. உயிரின் போத முடிவு, உயிரோட அல்டிமேட். என்னென்னமோ ஞானம் பெறுகிறோம், ராக்கெட் விடுறோம், அதை தாண்டி என்னென்னமோ பண்றோம். எப்படி எல்லாரு கண்ணிலையும் மண்ணை தூவி கொள்ளடிக்கிறதுங்கிறதுல கூட பெரிய ஞானம் பெறுகிறோம். என்னென்னமோ ஞானம். சில ஞானம்லாம் அவங்க கொள்ளடிக்கிற விதமே நமக்கு புரிய மாட்டேங்குது, அப்படிலாம் கொள்ளடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஞானம்லாம் இருந்தும் கூட அதையெல்லாம் கடந்தவனாய் திகழ்கிறான் பெருமான் என்று இந்த பாடல். நாதம் முதலாக நின்று முகிழ்த்த உலகின் விதமான எல்லாம் விரித்தும், எல்லா உலகங்களும் எல்லா விதத்திலும் அது பண்ணாலும் திறமாக ஊர் பேர் உருவம் இவை ஒன்றும் இல்லன். இவனுக்குன்னு ஊர் கிடையாது, பேர் கிடையாது, உருவமும் இல்லை என்று பஞ்சாக்கர பொருள். ஏன்னா நம்ம தோத்திரங்கள் பார்த்தோம், சாத்திரங்களும் பார்க்கணும் இல்லையா? சாத்திரத்துல இன்னும் பல பாடல்கள் இருக்கின்றன. அடியன் ஒரு என்ன சொல்றது, ஒரு சான்று, ஒரு சின்ன சாம்பிள், அதுக்காக இந்த பாடலை நம்ம எடுத்திருக்கிறோம். பேரூர் வேலப்ப தேசிகர் பஞ்சாக்கர பகுதியில இப்படி அழகாக விளக்குகிறார். இந்திரன், நான்முகன், திருமால், அனைத்து நாட்டினர் இவர்கள் எல்லோரும் எந்நாளும்
தன்னோட அறிவால் ஆராய்ந்து அடைய முடியும் என்று முயன்றும் அடைய முடியாத பேர் ஒளி வடிவினனாய் திகழ்கிறான் பெருமான். வேதம் கடந்த ஒளிமயமாய் திகழ்கிறான். ஆன்ம அறிவையும் கடந்து விளங்கக்கூடிய ஞான ஒளி வடிவினனாய் திகழ்கிறான். தத்துவங்களை எல்லாம் தோற்றுவித்து இந்த தத்துவ கூட்டத்திலிருந்து பல்வேறு உலகங்களை தோற்றுவித்திருக்கிறான். இப்படியெல்லாம் அவன் எத்தனையோ விதமான உலகங்கள், எத்தனையோ விதமான பொருட்களை எல்லாம் அவன் தோற்றுவித்திருந்தும் அவனுக்கு என நிலையாக ஒரு ஊரு, ஒரு பேரு, ஒரு உருவம் ஒன்றும் இல்லாதவனாய் திகழ்கிறான் பெருமான் சிவபெருமான் என்று இந்த பஞ்சாக்கர பகுருடை கூறுகிறது என்று கூறி இந்த அளவில் நம்ம நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. ஆனாலும் இது நம்ம தொட்டோம்னா இது கொஞ்சம் பெருசு. அடுத்த நூல் ஞானாமிர்தம். ஞானாமிர்தம் சொரூப இலக்கணம் என்ன சொல்லுகிறது என்று பாடலை வேணா பார்க்கலாம். பாடலே ரொம்ப பெருசு. இது ஞானாமிர்தம் கடவுளோட சொரூப இலக்கணம் பேசுது. கடந்த நிலை என்று 55வது அகவல் பேசுது. படி அடி அடங்கா கடி கமழ் தாமரை கண்கான் கடவுளோடு அகுதுரை அமலனும் என்னா இயல்பினான் இறை என முழங்கும் விண்ணோர் அண்ணலை வினவின் மண்முதல் 30 முதலா மூவிரண்டு ஓவா ஒப்பில் தத்துவம் ஒரிய திப்பியன் ஒழிவர நிறைந்த ஒருவன் பழிதீர் வண்ணம் இல்லி அமலன் கண்முதல் புலனொடு புணரான் இணை இலி யான் என் மதத்தின் வாரா பிறப்பிலி தனக்கென நாமம் இல்லோன் நாதன் அனாமயன் காலகாலன் கணக்கிலி கடையும் மூலமும் நடுவும் முனிந்தோன் மேலோன் ஆகுலம் இல்லி அகோபன் அமோகன் அபயன் அபங்கன் அகம்பன் அஞ்சலன் நித்தன் முத்தன் சுத்தன் சுதந்திரன் பந்தமும் வீடும் பறைந்தோன் சிந்தையொடு இன்பமும் துன்பமும் இகந்தோன் யாவதும் புலன் இன்று உணர்ந்த புலவன் கலரென தனித்தலும் அழித்தலும் தடிந்தோன் தற்பரன் துரியமும் தொடரா தூயோன் பெருமைக்கு அண்டம் அணுதர அணு அண்டத்துடன் நின்று நுணங்கிய தண்டா சீர்த்தி உரைதரு புணரி கரை கரை அம்பி காட்சி முதலிய அளவையும் அளவு அற சேட்பட அகன்றனன் சிவன் என சூழ்ச்சியில் நிறைந்தோர் துணிந்தனர் நெடிதே என்று அற்புதமான இந்த பாடல் பகுதி ஞானாமிர்தம் இறைவனது சொரூப இலக்கணத்தை மிக விரிவாகவே எடுத்து விளக்குகிறது. உண்மையில் ஞானாமிர்தம் என்ன சொல்லுகிறது என்ற அந்த விளக்கத்தை நாம் அடுத்த வகுப்பிலே காணலாம் என்று கருதி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்ய விழைகிறோம். ஞான பொற்சபை அமைப்பினர் சரிங்கய்யா. நல்லது. அப்ப இன்றைய வகுப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. அதாவது திருவருட்பயன் மூலம் சைவ சித்தாந்தம் எனும் தொடர் சிந்தனையில் 7வது வகுப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. இன்று நாம் என்னென்ன சிந்தித்தோம்? சிவஞான போதத்தினுடைய சொரூப இலக்கண சிந்தனை தொடர்ந்தது. கடவுளை உண்மையில் எப்படி அறிய முடியும்? பதி ஞானத்தால் மட்டுமே அறிய முடியும், பாச பசு ஞானங்களால் அறிய முடியாது என்ற கருத்தை நாம் சிந்தித்தோம். மைப்படிந்த கண்ணாலும் ஆட்டுவித்தால் ஆரொருவர் பொன்னும் மெய்ப்பொருளும் கேட்டாரும் அறியாதான் என்று துவங்குகிற அந்த அரிய பாடல்களின் மூலமாக இந்த கருத்தை இன்னும் விரிவாக நாம் சிந்தித்தோம். அடுத்ததாக நெஞ்சுவிடு தூது எனும் நூலுக்குள் சென்றோம். அந்த நூல் இதுவரையிலும் காணாத இலக்கணமாக என்ன சொல்லுகிறது? கடவுளை அளவைகளால் அளக்க முடியாது. கடவுள் மாதுருபாகனாய் இருக்கிறார். கடவுள் அன்பருக்கு உண்மையானவன், பொய்யருக்குத்தான் அவன் பொய்யன் என்று விளக்குகிறது என்று நாம் கண்டோம். அதன் பிறகு போற்றி பகருடை இந்த நூலுக்குள் சென்றோம். இந்த நூல் என்னென்ன இலக்கணங்கள் சொல்லுகிறது? குறிப்பாக மற்ற நூல்களில் காண முடியாத இலக்கணமாக இது என்ன சொல்லுகிறது என்றால், உயிர்களுடைய பிறவி தலையை அறுப்பதற்காக அவன் ஞான வெளியிலே அனைவரும் கண்டு தெளிவு பெறுமாறு உருவம் தாங்கி அந்த ஞான ஒளி எங்கும் நிறைந்து விளங்கும் வண்ணம் ஆனந்த நடனம் ஆடுவதாக போற்றி பகருடையிலே உமாவதி சிவம் அந்த பதியினது இலக்கணத்தை சொல்லுகிறார். அதன் பிறகு பஞ்சாக்கர பகருடைய நூலுக்குள் சென்றோம். இது பண்டார சாத்திரங்களில் ஒரு நூல், பேரூர் வேலப்ப தேசிகர் அருளி செய்தது. இந்த நூல் என்ன சொல்லுகிறது என்றால், யாராலும் தம் அறிவால் அவனை அறிய முடியாது. ஆன்மாவிற்குனா எல்லா உயிர்களுக்கும் மேலானவன், வேதத்தையே கடந்த ஒளி உடையவன், தத்துவங்களை கடந்தவன், தத்துவாதீதன் என்று
இந்த பஞ்சாக்கர புகழுரை காட்டியது. ஞானாமிர்தம் என்ன சொல்லுகிறது என்று இப்பதான் துவங்கி இருக்கிறோம். இதை நம்ம அடுத்த வகுப்பிலே நாம பார்க்கலாம் என்று கூறி, இன்றைய வகுப்பின் அதாவது 7வது வகுப்பின் அடிப்படையில சில வினாக்கள் எழுப்பப்படுகின்றன. திரையில் காட்டுகிற 5 வினாக்கள் மட்டுமே உண்டு. 6வது வினா இன்னும் நம்ம அதை பற்றி சிந்திக்கவில்லை என்பதால் அதை அடுத்த வகுப்பிற்காக நாம் வைத்துக் கொள்ளலாம். 5 வினாக்கள் என்னென்ன? போதம் 6ஆம் நூற்பா காட்டும் சொரூப இலக்கணம் என்ன? இன்றைய 7ஆம் வகுப்பின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட வினாக்கள். பிப்ரவரி மாதம் 15ஆம் நாள் புதன்கிழமை அன்று நடைபெற்ற திருவருட்பயன் 7ஆம் வகுப்பின் அடிப்படையிலே எழுப்பப்படுகிற கேள்விகள். முதல் வினா, சிவஞான போதத்தினுடைய 6வது நூற்பா காட்டுகின்ற கடவுளின் சொரூப இலக்கணம் என்ன? கேள்வி எண் 2, மைப்படிந்த கண்ணாலும் என்று துவங்கக்கூடிய பாடல் விளக்குகிற கருத்து என்ன? கேள்வி எண் 2, மைப்படிந்த கண்ணாலும் என்று துவங்கக்கூடிய பாடல், அப்பர் பெருமானின் தேவார பாடல் விளக்கக்கூடிய கருத்து என்ன? கேள்வி எண் 3, ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆராதாரே என்று துவங்கக்கூடிய அந்த பாடல், அப்பர் பெருமானின் தேவார பாடல், இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் கருத்து என்ன? கேள்வி எண் 3, ஆட்டுவித்தால் ஆடாதார், இந்த பாடல் காட்டுகிற கருத்து என்ன? கேள்வி எண் 4, நெஞ்சுவிடு தூது எனும் நூல் காட்டக்கூடிய கூடுதல் பதி இலக்கணம். மற்ற நூல்களில் நாம் இதுவரை காணாமல் இந்த நூலின் மூலமாக கண்ட கூடுதல் பதி இலக்கணம் யாவை? அவற்றை மட்டும் சொன்னா போதும். நெஞ்சுவிடு தூதுல முழுமையா என்ன சொல்லியிருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேள்வி எண் 4, நெஞ்சுவிடு தூது எனும் நூல் காட்டக்கூடிய கூடுதல் பதி இலக்கணம். கூடுதல் பதி இலக்கணம்னா சிவப்பிரகாசம், சிவஞான சித்தியார், சிவஞான போதம் நம்ம சிந்திச்சோம்ல, இதுல எல்லாம் பார்க்காத இலக்கணம் நெஞ்சுவிடு தூதுல என்ன பார்த்தோம் அதை மட்டும் நீங்க சொன்னா போதும். அதுவே போல 5வது கேள்வி, போற்றி பகுருடை எனும் இந்த நூல், இதுவும் உமாவதி சிவமல்லி செய்தது. இந்த நூல் காட்டக்கூடிய கூடுதல் பதி இலக்கணம் யாவை? போற்றி பகுருடை காட்டக்கூடிய கூடுதல் பதி இலக்கணம் யாவை? திரையில் காட்டுகிற 6வது கேள்விக்கு பதிலாக இப்பொழுது ஒரு கேள்வியை நாம் அறிமுகப்படுத்துகிறோம். திரையில் அது இல்லை, குறித்து கொள்ளலாம். பஞ்சாக்கர பகுருடை காட்டும் பதி இலக்கணம் யாவை? திரையில் காணுகிற கேள்விக்கு பதிலாக, 6வது கேள்விக்கு பதிலாக இப்பொழுது நாம் இணைக்கக்கூடிய கேள்வி, பஞ்சாக்கர பகுருடை காட்டும் கூடுதல் பதி இலக்கணம் யாவை என்று இந்த 7வது வகுப்பின் அடிப்படையிலே 6 கேள்விகள் நாம் எழுப்பியிருக்கிறோம். அடியார் பெருமக்கள், நல்ல முறையில் நீங்கள் பதில் அளித்து வருவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லுவது, பாராட்டுவது என்று அறியவில்லை. இதுபோல தொடர்ந்து நீங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் தகுந்த முறையில் பதிலளித்து திருவருள் நீங்கள் உணர வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நாம இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறோம். அடுத்த வகுப்பு, அதாவது திருவருட்பயன் மூலம் சைவ சித்தாந்தம் என்னும் தொடர் சிந்தனையில் 8வது வகுப்பு நாம பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை என்று வைத்துக் கொள்ளலாம் என்று கருதுகிறேன். இது சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ். என்னன்னா, அடியேன் உத்தரப்பிரதேசம் போகிறேன். அந்த யூபியில நான் போற இடத்துல அந்த நெட்டோட ஸ்ட்ரென்த், அங்க நெட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத பொறுத்து தான் இந்த வகுப்பு நம்ம நடத்த முடியும். அது அங்க போய் தான் நான் அதை தெரிஞ்சுக்க முடியும். எனவே அது எல்லா வசதிகளும் கூடி வந்தால் பிப்ரவரி மாதம் 22ஆம் நாள் புதன்கிழமை, அதாவது இதே அடுத்த வாரம் புதன்கிழமை நாம் அடுத்த திருவருட்பயன் 8வது வகுப்பை வைத்துக் கொள்ளலாம். ஞான பொற்சபை அனுமதி தந்தால் நம்ம வைத்துக் கொள்ளலாம் என்று கூறி, இப்பொழுது நாம் நன்றி கூற வேண்டிய தருணம். நம்பெருமான் சிவபெருமானுக்கு நன்றி கூறுவோம். திருவருட்பயன் எனும் அரிய நூலை ஆக்கி தந்த உமாதி சிவம் பொற்றாள் பரவுவோம். இதை நாம் எல்லாம் சிந்திப்பதற்கு வழிவகுத்து தந்திருக்கிற திருவாவூரை ஆதீனம் குருமாச
சன்னிதானங்களது பொற்றாள் பரவுவோம். தம்பிரான் சுவாமிகள் வழிகாட்டுதல் இருப்பதாலே அவருடைய திருவடி பணிவோம். இயக்குனர் ஆதீன புலவர் அவர்களுக்கு நம்முடைய நன்றி அறிதலை தெரிவிப்போம். ஞான பொற்சபை அமைப்பினருக்கு பலகாலம் நாம் நன்றி சொல்ல வேண்டும். மிக அற்புதமாக இதை நடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பணி செவனே நான் ஆற்றுவதற்கு என்னுடைய குடும்பத்தார் பல்வேறு விதத்தில் உறுதுணையாக இருப்பதால் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்க வேண்டிய தருணம் இது. அவர்களுக்கு என்னுடைய நன்றியை பதிவிடுகிறேன் என்று கூறி இப்பொழுது நாம் முறைப்படி வகுப்பை நிறைவு செய்யலாம். இது நிறைவு செய்த பிறகு தடைவிடை நேரம் நமக்கு இருக்கிறது. அப்பொழுது அடியார் பெருமக்கள் தங்களது ஐயப்பாடுகளை கருத்துக்களை பகிரலாம் என்று கூறி வகுப்பை நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சியே கம்பனே. எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சியே கம்பனே. ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனி வேள் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோம். சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோம். சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. இப்பொழுது தடை விடைக்கான நேரம்.